ஆண்டவராகிய இயேசு நாமத்தால் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இது என்னுடைய கடைசி செய்தி நேரம். தம்பி நிறைய பேருக்கு நன்றி சொன்னாங்க. நான் உங்கள் மொத்தத்துக்கு எல்லாம் நன்றி சொல்கிறேன். என்ன தெரியுங்களா, இது 2 நாளும் செல்ஃபோனை யூஸ் பண்ணாமல் நீங்கள் இங்கே இருந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் கூட பாதியில் எழுந்து செல்ஃபோனில் காது வச்சு இங்கே யாருமே போகலை. உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த 2 நாளும் கவனித்த ஒன்று. அதனால அதுக்காக உங்களுக்கு ஒரு விசேஷித்த நன்றி உங்களுக்கு. சரி, நாம் செய்திகள் கடந்து போகலாம். இதுவரைக்கும் இந்த பரிசுத்தினுடைய 3 நிலைகளை கவனித்திருக்கிறோம். ஒன்று, நீண்ட அல்லது குறுகிய அவயவம் இருக்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன? மிஞ்சியும் எண்ணக்கூடாது, குறைத்தும் எண்ணக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாச அளவு இருக்குது. அந்த விசுவாச அளவின்படி எண்ண வேண்டும். 2வதாக ஒன்றை கவனித்தோம், தரிசனம். இல்லையா? என்ன கவனித்தோம்? கண்கள். என்ன கண் இருக்கக்கூடாது? பார்வையற்ற கண்களும் இருக்கக்கூடாது. நேரத்தில் அரைகுறையான பார்வையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா பரிசுத்தத்தின் 2வது நிலை என்ன? தரிசனம், சரியான தரிசனம். 3வதாக கவனித்தோம், கை கால்கள். அது முடமாகவும் இருக்கக்கூடாது அல்லது உடைந்தும் இருக்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன? செயல்படுகின்ற தன்மை என்று கவனித்தோம். அதாவது செயல்படாம வெறுமனே பேசிக்கொண்டிருப்பதில்ல, செயல்படுத்துதல். சரியா? 4வது நாம் தாட்டுக்கு போயிடலாம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 போதுமா போதுமா போதுமா. யாரா இருக்கக்கூடாது? கூனன் அல்லது ஊழியக்காரனுடைய 4வது தகுதியாக லேவியராகவும் சொல்லக்கூடிய தகுதி என்ன? யாரா இருக்கக்கூடாது அவர்கள்? 1, கூனனாக இருக்கக்கூடாது. 2வது என்ன இருக்கக்கூடாது? குள்ளனாக இருக்கக்கூடாது. கவனித்தோம். முகத்தை எடுக்கும்போது எதை கவனித்தோம்? மூக்கு, நாக்கு. அடுத்ததை கவனித்தோம், கண்கள். அதுக்கப்புறம் என்ன? கைகள், கால்கள். இப்போ கூனன் அல்லது குள்ளன் என்பதற்கு எதை எடுக்கணும்னா முதுகெலும்பு, பேக் போன். இதற்கு அடிப்படை என்ன? முதுகெலும்பு அல்லது முதுகெலும்பு. சரியா? இந்த ஸ்பைனல் கார்டு தான் 4வது நாம் கவனிக்க வேண்டியது. கவனித்துக் கொள்ளுங்கள். முதல்ல, குள்ளன் என்றால் யார்? வளர முடியாதவர்கள். கூனன் என்றால் யார்? வளர்ந்தும் நிமிர்ந்து நிற்க முடியாதவர்கள். குள்ளன் என்றால் யாரு? வளராதவர்கள். கூனன் என்றால் யார்? வளர்ந்தவங்க தான், ஆனா எப்படி நிற்க முடியல? நிமிர்ந்து நிற்க முடியல. இதுதான் 4வது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பரிசுத்தத்தின் 4வது என்ன? 1, வளர வேண்டும். மற்றொன்று என்ன செய்யணும்? நிமிர்ந்து நிற்க வேண்டும். இன்னைக்கு வளர்ச்சியும் குறைவு. ஒருவேளை வளர்ந்து விட்டால் என்ன செய்ய முடியல? நிமிர்ந்து நிற்க முடியல, குனிந்து நிற்கிறோம். இது 2 கருத்துக்களையும் சேர்த்தது தான் என்ன? இது முதுகெலும்போடு சம்பந்தப்பட்டது. இதுக்கு முதல்ல அந்த வளர முடியாத நிலை இருக்கு பார்த்தீங்களா? அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிங்க. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மனுஷன். இவர்கள் யார்? சபிக்கப்பட்டவர்கள். அவன் அந்தர வெளியில் நன்மை வருகிறதை காணாமல் அவன் யார்? அவன் வளர முடியாதவர்கள். சொல்ல போன யார் அவர்கள்? குள்ளர்கள். திரும்ப வாசிமா, அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டு உன்னை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவன் தேவனை விட்டு விலகி போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சுயத்தின் மேல் நம்பிக்கை. எப்போ ஒரு மனிதனுக்கு தன் மேல நம்பிக்கை அதிகமாக வருகிறதோ அது என்ன ஆகும் தெரியுங்க? தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை குறைந்து கொண்டே வரும். தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை வளர வளர என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை குறைந்து கொண்டே வரும். யோவான் ஸ்நானனை பற்றி ஒரு அற்புதமான கருத்து சொல்லப்படும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுவார், அவர் பெருகவும். அப்படி இருக்கு தெரியுங்களா? அது கிரீக்ல பார்த்தீங்கன்னா, அவர் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும், நான் குறுகி கொண்டே இருக்க வேண்டும்.
He must go on increasing, I must go on decreasing. அப்படியானால் அவர் பெருகவும் நான் சிறுகவும் அல்ல, அவர் பெருகிக் கொண்டே போகணும். அவர் பெருக பெருக என்ன ஆகணும், நான் என் சுய என்ன செய்யும், குறுகி கொண்டே போகும். ஆகவே ஏன் இன்றைக்கு அநேகரால் வளர முடியல, வளர்க்கு காரணம் என்ன, ஏன் முதுகெலும்பு சரியா இல்லை? அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதை விட்டு விட்டு யார் மேல் வைக்கிறாங்க? தங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். என்ன பண்றாங்க? மனுஷ மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறதற்கு காரணம் என்ன? அவங்க என்ன செய்யறாங்க? தங்களை நம்புகிறார்கள், தங்களை அதிகமாக நம்புகிறார்கள். தன்னம்பிக்கை வேண்டும், வாழ்க்கையில் கண்டிப்பா தன்னம்பிக்கை வேண்டும். ஆனால் அது என்ன வந்துடக்கூடாது? தேவன் மேல் வைப்பதை காட்டிலும் அதிகமாக இருந்து விடக்கூடாது. அது இருந்தால் என்ன ஆயிடுறீங்களா? தேவனை விட்டு வழி விலக பண்ணும். யோசிச்சு பாருங்களேன், பாக்கெட்ல நிறைய பணம் இருக்குது, பேங்க்ல நிறைய பேலன்ஸ் இருக்குது, ஏதோ ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்தால் ஜெபம் பண்ணிட்டு வந்துருமா, ஆஸ்பத்திரி போவோமா? ஹலோ, காசு நிறைய இருந்தா உடம்பு சரியில்லைன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுமா, இல்லை டாக்டர் தேடி போவோமா? எப்போ ஜெபம் பண்ணுவானா? துட்டெல்லாம் காலியான பிறகு ஏசுனாதான் கையை தூக்கும், அதுக்கப்புறம் தான். ஏனென்றால் பணம் பாவம் அல்ல, அது என்ன பண்ணுறீங்களா? இட் வில் கிரியேட் a false hope. ஒரு போலியான நம்பிக்கையை உண்டாக்கிவிடும் பணம். பணம் அநீதியான உலக பொருள். லூக்கா 16:9 வாசிப்போம். அநீதியான உலக பொருள். ஏன் அதற்கு அநீதியானது? இப்போ நியாயமான வழியில் சம்பாதிச்சா அது அநீதியான பொருளா? இல்லையே. நியாயமான வழியில் சம்பாதித்தாலும் அந்த பொருள் என்ன பண்ணிடும்னா, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு என்ன ஆகும்? நம்முடைய சுயத்தின் மேல் நம்பிக்கையை உண்டாக்கிவிடும். இவர்கள் தான் யார்? வளர முடியாதவர்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். யார் அவன்? வாசிங்க 6ஆம் வசனம். திருப்பி வாசிங்கமா அதை. அவன் யாரு? கரளையாய் போன செடி என்பதற்கு ஆங்கிலம் தெரியுங்களா? குரூக்கட். கரளையாய் போன செடின்னு போட்டிருக்கலையா அதுல? அதுக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுங்களா? குரூக்கட். குரூக்கட் என்றால் இப்படி போறோம்னு அர்த்தம். சில செடிகளை பார்த்தீங்கன்னா நேரம் வளராது. என்ன பண்ணுறீங்களா? அப்படியே கரண்ட் போய் கிடக்கு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வளர முடியாமல் என்ன செய்யும்? அப்படியே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் போயிட்டு இருக்குமே தவிர என்ன செய்யாது, வளர. குறுக்கட் என்றால் அது அப்படின்னா குறுக்கம் இருக்க நேராக வளர்கிற ஒன்று அல்ல, தாறுமாறாக போகிறது. ஒரு ஒழுங்கான வளர்ச்சி கிடையாது. அவன் யாருக்கு ஒப்பிடுகிறார்? ஏன் இவன் வளரவில்லை? மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறான், மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறான். அடுத்தது என்ன செய்வான்? கர்த்தரை விட்டு. இவன் யாரு? அந்தர வழியிலே கரளையாய் போன செடி. அந்த செடி என்ன செடி? கரளையாய் போன செடி. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ. நல்ல கவனிங்க, அதுல போட்டிருக்க வார்த்தை தமிழ்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு செடியை பற்றி தான் வாசிக்கிறோம், துளிரை போல தலைக்கின்றது. ஆனால் அந்த வசனத்தை எபிரேய மொழியில வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுங்களா? தன் செல்வத்தை பயன்படுத்தி தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புகிறவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? எ ஸ்டம்ப் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆங்கிலத்தில். ஸ்டம்ப் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு மரத்தை அடிமரம் வரைக்கும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வளராம போகும் தெரியுங்களா? உதாரணமாக ஒரு முருங்கை மரத்தை வெட்டினீங்கன்னா மறுபடியும் வளரும். ஒரு வேப்ப மரத்தை வெட்டினா வளரும், ஆனால் ஒரு தென்னை மரத்தை வெட்டினா வளராது. ஒரு பனை மரத்தை வெட்டினா வளராது. சில மரங்கள் வெட்டினால் வளரும், சில மரங்கள். இது என்ன தெரியுங்களா? தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அடிப்படையாக கொண்டு இல்லை தன்னுடைய மாம்சத்தை பலமாக கொண்டு தங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறாங்க இல்லையா? அவங்க யாரா இருப்பாங்களா? லைக் அ ஸ்டம். அடிமரம் வரை வெட்டப்பட்டு மறுபடியும் துளிர்க்க முடியாத மரங்கள். ஆனால் அடுத்து என்ன போட்டிருக்குது? நீதிமான்களோன்னு போட்டிருக்கு தெரியுங்களா? போட்டிருக்கா? நீதிமொழிகள் 11:28 ஒரு மரம். என்ன மரம் அது? அடிமரம் வரை வெட்டப்பட்டு அதுக்கப்புறம் துளிர்க்க வாய்ப்பில்லாத ஒரு மரம். யார் இவர்கள்? எதன் மேல் நம்பிக்கை வைத்தாங்க? தங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை, தங்களுடைய அறிவின் மேல் நம்பிக்கை, தங்களுடைய திறமையின் மேல் நம்பிக்கை, தங்களுடைய பலத்தின் மேல், அனுபவத்தின் மேல் நம்பிக்கை வச்சாங்க இல்லையா? அவங்க யாரை போல ஆயிடுவாங்க? அடிமரம் வரை வெட்டப்பட்டு மறுபடியும் துளிர்க்க முடியாத ஒரு மரமே ஸ்டம். ஆனால் நீதிமான்களோன்னு இருக்கு தெரியுங்களா?
அதுக்கு இருக்கிற எபிரேய வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் a God shaped life என்ற அர்த்தம். அந்த நீதிமான்கள் என்பதற்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன? a God shaped life, அதாவது தேவனால் வடிவமைக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தங்களுடைய பலம் மனுஷனை மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது புயபலமாக்கி கொண்டால் அது எரேமியா 17:6 வாசிக்கிறோம், அது கரளையாய் போன செடி, குரூக்கட். ஆனால் நீதிமொழிகள் 11:22 வாசிக்கிறோம், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறான் விடுவான் போட்டிருக்கு இல்லையா? தன் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் என்ன பண்றான்? தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள விரும்புறவங்கள யாரை போல இருப்பானா? ஒரு ஸ்டம்ப். ஆனால் நீதிமான்களோன்னு தமிழ் இருக்குது, அதுக்கு அது எபிரேய வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் தேவனால் வடிவமைக்கப்படுகின்ற. அப்படின்னா ரெண்டு பேர் ஷேப் பண்றாங்க வாழ்க்கையை. ஒருத்தர் யாரு? நானே வாழ்க்கையை ஷேப் பண்ணுவது, இன்னொன்று என் வாழ்க்கையை கர்த்தர் ஷேப் பண்ணுவது. ஒன்று என் வாழ்க்கையை நானே வடிவமைப்பது, இன்னொன்று தேவன் என் வாழ்க்கையை வடிவமைப்பது. இதில் என்ன ஆகும்னா என்னுடைய திறமை, என்னுடைய தகுதி, என்னுடைய மேன்மைகளை வைத்துக்கொண்டு நான் என் வாழ்க்கையை வடிவமைத்தால் இப்படி இருப்பேன். ஆனால் தேவன் என் வாழ்க்கையை வடிவமைத்தால் நான் என்ன சொல்றீங்களா? லைக் a flourishing ட்ரீன்னு போட்டிருக்காங்க. எப்படிப்பட்ட மரம் அது? ரெண்டு மரம். தமிழ்ல ஒரு செடி தான் தெரியுது. அல்ல தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் அல்ல, தன் ஐஸ்வர்யத்தை கொண்டு தன் வாழ்க்கையை வடிவமைக்கிறவன் என்ன செய்வான்? அவர்கள் ஸ்டம்ப். அவன் யாரு? ஒரு வளர முடியாத அடிமரவரை வெட்டப்பட்டவன். ஆனால் தேவனுடைய கையில் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் ஷேப் பண்ணுபவன் யாராயிடுவான்? லைக் a flourishing ட்ரீ, அதாவது துளித்து தலைக்கின்ற ஒரு அனுபவத்துக்குள் வந்து விடுவான். அப்படியானால் இன்னைக்கு ஏன் நிறைய பேரால் வளர முடியல? சுயத்தின் மேல் நம்பிக்கை. எப்ப நீங்களாலும் சுயத்தில், எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும், எவ்வளவு பேர் தேவமதனாக இருக்கட்டும், எவ்வளவு கிருபை பெற்றவர்களாக இருக்கட்டும், என்னால முடியும் சொன்னாங்கன்னா யோசித்து பாருங்கள். பாபிலோன் நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் தன் ஊழியக்காரன் என்று சொல்லுவார். ஆனா ஒரு நாள் அப்படி நின்று கொண்டு பார்த்தான், நான் கட்டி எழுப்பின மகா பாபிலோன் போயிட்டான், மிருகத்தை விட கேவலம் போயிட்டான். ராஜ்யம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது, அவன் அதிகாரம் அவன் எடுக்க. ஏன் தெரியுங்களா? நான் இந்த சுயம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே? பாவத்தின் மையம், பாவத்தின் மையம், பாவத்தின் மையம் பெருமை. வேற ஏதாவது சொல்லுங்களேன். பாவத்தின் மையம். ஆமா சொல்லுங்க. பாவத்தின் மையம் எது? ஆய், நான் தான். பாவத்தின் மையம் யாரு? ஆய், அவ்வளவுதான். எங்க யோசித்து பாரு. லூக்கா 12:16 16 முதல் 19 வசனம் வரைக்கும் ஒரு ஐஸ்வர்யவான் நிலத்தில் விதைத்தான். தெரியுங்களா? விதைத்தானா? அது என்ன ஆச்சுது? நன்றாக விளைந்ததுன்னு போட்டிருக்குல்ல. அது கூட பாருங்களேன், நிலத்துக்கு கூட தெரியுது. இருக்கிறவன் விளைச்சா நல்லா விளையுது, இல்லாதவன் கடனை உடனே வாங்கி பார்த்தா தரமட்டமா போயிடுறான். அது என்னவோ தெரியல, நிலத்துக்கு கூட தெரியுது. இருக்கிறவன் செய்தா என்ன ஆகுது? 1 கோடி 10 கோடியா மாறுது. நம்ம ஆளு 10,000 ரூபாய் வாங்கி வைத்த வாயை கட்டி போட்டாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அது கவனிங்கள். அவன் விளைச்சா நன்றாக விளைந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 10 முறை ஆய், நான் 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 நான். அந்த 4 வசனங்களுக்குள்ள 10 முறை. இஸ் a self centered man. அவன் யாரை மையமாக கொண்டவன்? சுயத்தை. நான் என் ஆத்துமாவே உனக்காக ஒன்று சொல்ல, நான் என்ன செய்வேன்? ஒன்று செய்கிறேன். என்ன செய்யணும்? என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்கி பின் என்ன செய்வேன்? என் ஆத்துமாவை உனக்காக அநேக வருஷங்களை சேர்த்து வைத்திருக்கேன், புசித்து குடித்து பூரிப்பாயிரு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 10 முறை ஐ என்ற எழுத்திருக்காரு. நான் 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 அப்படின்னா பாவத்தின் மையம் எது? இந்த பாவத்தை மாற்ற என்ன வழி செய்யணும்? சன். அந்த ஐ இருக்கு தெரியுங்களா? இந்த ஐ இருக்கு தெரியுங்களா? இது என்ன செய்யணும்? இப்படியே வளைச்சு கொண்டு வரணும். இது என்ன செய்யணும்? இப்படியே கொண்டு வந்தா சன் ஆயிடும். அவ்வளவுதான். சுயத்தை என்ன செய்யணும்? வெறுமையாக்கினால். சுயம் 0 ஆயிட்டா என்ன ஆயிடும்? அந்த ஐ வந்து எப்போ நான் இல்லைன்னு வருதோ அப்ப என்ன ஆயிடும்? வில் பிகம் சன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எப்போ நாம் வளர முடியாமல் போகிறது தெரியுங்களா? நான் என்னால முடியும், ஒன்றும் முடியாது. அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா? உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள், உங்களால் முடியாது கர்த்தர் செய்வார் சொல்றோம் இல்லையா? நம்மால் முடிந்ததெல்லாம் யார் செய்யணும்? சொல்லுங்கள். அப்படிதானே சொல்றோம். என்ன அமைதி ஆயிட்டீங்க? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது.
என்ன வேணா அந்த வெள்ளிக்கிழமை கடைசி பீரியட்ல பசங்க உட்காந்துருப்போம் தெரியுங்களா? புக்கெல்லாம் கட்டி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருப்பான். எப்போ அந்த பெல் அடிக்கும்னு பார்த்துட்டு அது மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி ஒரு அமைதியில் உட்காந்துருக்கீங்க. நீங்க முடிச்சிடலாமா? கொஞ்சம் சிரிக்கமா நடிக்கவாது செய்யுங்களேன். அப்படி சீரியஸாக புஸ்தக பையெல்லாம் மடித்து கட்டி வச்சு உட்காந்துருப்பான். அந்த பெல் எப்போ டைன்றானா டாய்னு கத்துவான் பாருங்க. அப்படி இல்லையே? ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறீங்களோ? ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறேன். எப்படி ஐயா ஓவா மாத்துறதுன்னு கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா கத்தருக்கு மகிமை. கவனிக்க, அந்த சுயம் என்ன ஆகணும்? ஜீரோ ஆகணும். ஏன் இன்னைக்கு வளர முடியல? என்னால முடியும் என்ன சொல்றோம் நம்ம? உங்களால் முடிந்ததை நம்மளால இருக்கிறத உருப்படாம பண்ண முடியும். உருப்படியா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்பா நீங்க தான்ப்பா, உங்களால் தான் எல்லாம் முடியும். என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் அர்ப்பணித்தால் அந்த நான் என்பது போய் எங்க வந்துடும்? அது வெறுமையாகும் போது பாவமாய் இருந்தவன், பாவியாக இருந்தவன் குமாரனாய் மாறுகிறான். மகனாக இருப்பதோ பாவியாக இருப்பது எங்க இருக்குது? சுயத்தில் தான் இருக்கிறது. என் உள்ளத்தை நான் வெறுமையாக்கி நான் இனி இல்லப்பா. யோசித்து பாருங்க. நாட் ஐ பட் கிரைஸ்ட். கலாத்தியர் 2:20 வாசிங்களேன். ஆயினும் கிறிஸ்துவுடன் கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, என்னில் அன்பு கூர்ந்து என் பாவங்கள் என்னை கழுவி சுத்திகரித்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கேன்னு சொன்னார் இல்லையா? கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன வேணும்? நாட் ஐ பட் கிரைஸ்ட். அதுதான் இருக்குது. நான் அல்ல, என்ன இருக்கணும் அங்கே? அவர் தான் இருக்க வேண்டும். நாட் ஐ பட் கிரைஸ்ட். என்றைக்கு அந்த நிலையில் நீங்கள் வருகிறோமோ, அடிக்கடி என்கிட்ட ஒருத்தர் கேட்பாரு, சிலுவையை ஒரு புதிய கோணத்தில் பிரசங்கம் பண்ணுங்க பாரு. சிலுவை இருக்குல்ல, இந்த சிலுவை என்ன பண்ணணுமா? ஒரு புது கோணத்தில் பிரசங்கம் பண்ணுங்க பாரு. உங்களுக்கு தெரியும், சிலுவையை இப்படி இருந்து பார்த்து வரைஞ்சிருப்பாங்க, இல்லை இது ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லுவாங்க, இப்படி வரைவாங்க. ஒரு சால்வதோ தோழி மாதிரி எல்லாம் பிளான் மேலே இருந்து கூட சிலுவை பார்த்து வரைஞ்சிருக்காங்க. ஆனால் சிலுவையை எங்க இருந்து பார்க்கணும்னா பின்னாடி இருந்து பார்க்கணும். ஹலோ, சிலுவை எங்க இருந்து பார்க்கணும்? முன்னாடி, இந்த பக்கம், இந்த பக்கம், மேலே, அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. எங்க பார்க்கணும்? ஏன் பின்னாடி பார்க்கணும்? அங்கதான் இடம் வேக்கண்டா இருக்கு, தூக்கி அடிச்சிடணும் நம்மளை. பேசலாம். சிலுவையில பின்னாடி என்ன இருக்குது? ஒரு காலியான இடம் இருக்கு. யாருக்கு வச்சிருக்குது? எனக்கு, நமக்கு தான். என்ன செய்யணும்? சிலுவையை பின்னாடி இருந்து பார்த்தால் there is a space for me to be crucified with Christ. கிறிஸ்துவோடு அடிக்கப்படுகிற அனுபவம் எனக்கு எங்க இருக்கும் தெரியுங்களா? சிலுவையை பின்னாடி இருந்து பார்க்கணும், முன்னாடி இருந்து பார்க்காதீங்க. ஐயோ ஆண்டவரே அடிக்கப்பட்டீங்களே, தலை ஒப்பாரி வைக்கிறதுக்கு இல்லை. எதற்கு? நான் அவரோடு கூட அடிக்கப்படுவதற்கு. அப்ப என்றைக்கு நான் அல்ல என்ற நிலைக்கு வர முடியும்னா சிலுவையில் நம்மை அறைய ஒப்பு கொடுக்கிற அந்த நேரத்தில் தான் அந்த அனுபவம் வரும். அதைத்தான் சொல்றார், நான் அல்ல, கிறிஸ்து. எந்த கிறிஸ்து? என்னிலே அன்பு கூர்ந்து என் பாவங்கள் என்னை கழுவி சுத்திகரித்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தால் நான் இப்போது பிழைத்திருக்கிறேன் சொல்றாரு. கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் இன்னைக்கு வளர முடியல நினைக்கிறால? ஏன் அவர்கள் குள்ளர்களாகவே இருக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில? நல்ல உடம்பை சொல்லலை. நான் திரும்ப சொல்லுகிறேன், நான் உங்கள்ட்ட பேசுவதெல்லாம் இது. அன்றைக்கு அவங்களுக்கு மாம்சத்துக்குரிய யூதன், நீங்கள் நானும் ஆவிக்குரிய யூதர்கள். ஆகவே நம்ம மாம்சத்தின்படி அதை சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் என்ன? ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக போக வேண்டும். என்ன வேண்டும்? வளர்ச்சி வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு என்ன வேண்டும்? சுயம் என்றைக்கு சாகிறதோ, சுயம் சாகாமல் வளர்ந்தால் எவ்வளவு வளருமோ அவ்வளவு ஆபத்து நமக்கும் அடுத்தவங்களுக்கும். சுயம் என்னில் சாகாமல் கர்த்தர் என்ன மேல உயர்த்திட்டு போன என்ன ஆகும் தெரியுங்களா? எனக்கும் கேடு, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கேடு. எப்போ நான் வளர வேண்டும்? சுயம் செத்து நான் அல்ல, கிறிஸ்துவே. பாட்டெல்லாம் பாடுறாங்க, வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு. பாட்டெல்லாம் நல்லா பாடுறாங்களே தவிர வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் வரல. ஏனென்றால் அந்த சுயம் மறிக்க வேண்டும். சுயம் மறிக்காத வரைக்கும் நீங்களும் நானும் மகனாக மாற முடியாது. நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக போக முடியாது. இன்னொன்றை சொல்லுகிறேன். ஏசாயா 31 அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிங்க. ஏசாயா 31 அதிகாரம் 1 முதல் 3 வரை. சகாயம் அடையும்படி யாரை நோக்கிறது இல்ல? சகாயம் அடைய வேண்டுமானால் யாரை நோக்கணும்? இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமலும் எங்க போறாங்களா? எகிப்துக்கு போய். நேற்று நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஏசாயால இஸ்ரவேலின் பரிசுத்த வார்த்தை எத்தனை முறை இருக்குது? விடிய விடிய
ஹலோ, விடிய விடிய இருங்க இருங்க, நாங்கள் திருப்பி பார்த்துக்கிறோம். திருப்பி பார்த்தாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே பார்ப்பீங்க. ஆமாம், பார்த்து தம்பி கண்டுபிடிச்சிட்டாங்க சீக்கிரத்தில். கவனிங்க, பாடமே படிக்காதவனுக்கு பரீட்சை நேரத்தில் புக்கை கொடுத்தீங்கனாலும் ஒழுங்காக எழுத மாட்டான். ஏன்னா அவன் எங்க இருக்குன்னு தெரியாத கேள்வியும் கொடுத்து நோட் புக்கையும் சேர்த்து கொடுத்தா கூட அவன் படித்தா தானே அவனுக்கு இந்த பக்கத்தில் இருக்குன்னு தெரியும். சிலர் பாருங்க, அந்த மனக்கண் முன்னாடி அந்த பேஜ் நிற்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த பேஜில் இடது பக்கத்தில் 4வது லைனில் இருக்குன்னு தெரியுது இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு நோட்டை கொடுத்தாலும் புக்கை கொடுத்தாலும் பரிசையில் தேர வேண்டும். ஏன்னா முன்ன பின்ன பார்த்தா தானே மைண்டில் நிற்கிறதுக்கு. முதல்ல ரிசல்ட் வந்துட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தர் 26, பரிசுத்தர் என்பது 5 முறை மொத்தம். அதுல ஒண்ணுதான் இது. ஏசாயா 31:1. சகாயம் அடைய வேண்டுமானால் யாரை பார்க்க வேண்டும்? நாம் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்த்தால் அவரை போன்ற ஒரு பரிசுத்தர் நடக்க முடியும். ஆனா நாம என்ன பண்றோம்? அவரை தேடாமல் எங்க போகிறோம்? எகிப்துக்கு போய். எகிப்து என்றால் இருள். ஈஜிப்ட் மீன்ஸ் பிளாக், கருப்புன்னு அர்த்தம். அந்த நைல் எதிரி மண் இருக்குது, அது கரிசல் மண்ணா இருந்தது. அந்த ஊருக்கு என்ன பேரு? பிளாக் என்று பெயர். அப்படின்னா எதை நோக்குகிறார்கள்? இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இருக்கிறாரு, எகிப்தும் இருக்கிறது. நீ மக்களுக்கு எது வசதியா போச்சு? தேவனை நோக்க மனம் இல்லை, சகாயம் வேண்டும். யாரை பார்க்கணும்? சகாயரைத்தானே நோக்க வேண்டும். அவருக்கு பேரு சமய சகாயர். அந்தந்த காலத்துல என்னென்ன தேவை அதை கொடுக்கிறவர். ஆனால் என்ன பண்றோம்? அவரை விட்டு விட்டு நாம் என்ன பண்றோம்? எகிப்துக்கு போகிற வாசிங்க 31:1. எகிப்துக்கு திருப்பி வாசிங்க. எகிப்துக்கு போய் எதை மேல் நம்பிக்கை வைக்கிறார்? குதிரை என்பது மாம்ச பலத்தை குறிப்பது. குதிரை என்பது என்ன? மாம்ச பலத்தை குறிப்பது. எங்க போறாங்க? எகிப்துக்கு போகிறார்கள். அப்புறம் என்ன பண்றாங்க? குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ஜனங்கள் அநேகமாய் இருப்பதினால் நத்திட்டீங்க. 3 வரைக்கும் வாசிக்கணும். அப்படின்னா சகாயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க? அவரை நோக்காமல் முதல்ல சுயத்தை நோக்குகிறோம். அடுத்தது யாரு? பிற மனிதனுடைய உதவி, மாம்ச உதவிகளை நாடுகிறோமே தவிர யாரை நாடுவதில்லை? இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாடுவதில்லை. ஏன் இன்னைக்கு வளர முடியல? ஒன்று நம்மை பார்க்கிறோம், அடுத்தது நமக்கு உதவி செய்கிற மற்றவர்களை பார்க்கிறோம், தேவனை பார்ப்பதில்லை. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் யாரு? இவர்கள் என்னை நாடாமல் எங்க ஓடுறாங்க? எகிப்துக்கு போகிற இது என்னது? பேதையான புறா என்பார் ஓசியால. இஸ்ரவேலுக்கு என்ன பேர் சொல்றாரு? பேதையான புறா. என்ன பண்றான் இவன்? என்ன நோக்காம எங்க ஓடுறான்? எகிப்துக்கு ஓடுகிறான். நான் என்ன செய்வாங்க? மேல வலைகளை வீசி அவர்களை பிடிப்பேன். மாத்திரம் இல்ல, அவர்கள் சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். சபைகளில் என்னென்ன கேட்கிறோமோ அவைகளின்படியே நமக்கு என்ன நடக்காவிட்டால் தண்டனை தான். எங்க சபை ரொம்ப ஆழமா பிரசங்கம் பண்ணுதுன்னா ஆழமான நியாய தீர்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப வசனம் தெரியுதுன்னா ரொம்ப ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப வசனம் தெரியுதுன்னா ரொம்ப கணக்கு கொடுக்க வேண்டியதுன்னு அர்த்தம். ஆகவே நீ ஒன்றே புரிந்து கொள்ளணும், சபையில என்ன கேள்வி ஆகுதோ, நல்ல ஆவிக்கிற சபையில் இருக்கிறேன், சத்தியம் சொல்ற சபையில் இருக்கிறேன், நல்லதுதான். ஆனா அந்த அளவுக்கு என்ன இருக்குது? சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன் தான் கருத்து சொல்லி இருக்கிறார். ஆகவே ஒன்று நம்மை நாடுகிறோம், இல்லை என்றால் பிற உதவியை நாடுகிறோம். யாரை நாடுவதில்லை? முதல்ல வார்த்தை எரேமியா 17:5-6-7 வாசிவன் யார்? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமா தன்னை புலமாக்கிக்கொள். அடுத்தது யார்? அவன் பிறர் எகிப்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறான். இவன் வளரவே முடியாது. அவன் தான் யாரு? குள்ளன். இந்த கூணனை பற்றி கொஞ்சம் சுட்டி காட்டுகிறேன். கூணன் என்றால் வளர்ந்தும் நிமிர்ந்து நிற்க. இவன் வளராதவர். யாரு? குள்ளமா இருக்கிற ஆள் யாரு? வளராதவர்கள். கூணன் என்றால் யாரு? வளர்ச்சி அடையாதவர்கள். வளர்ந்துட்டாங்க, என்ன பிரச்சனை அவங்களுக்கு? நிமிர்ந்து நிற்க முடியல. அதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால், ஒரு நெருக்கம் என்று வந்தால் அவங்களை என்ன செய்ய முடியல? நிமிர்ந்து நிற்க முடியல. பிரச்சனையில என்ன செய்கிறார்கள்? வளைந்து விடுகிறார்கள். லூக்கா 13:16 வாசிங்க. லூக்கா 13:16. இந்த அம்மா யார் தான்? ஆபிரகாமின் குமாரத்தி தான். இவர்கள் யார் தான்? 18 ஆண்டுகள் எவ்வளவு நிமிர முடியல, ஆனா ஆலயத்துக்கு வர்றதை நிறுத்தாதவங்க.
ஆபிரகாமின் குமாரத்தி ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்து போகிறவர்கள் பலவீனத்தை பார்த்து வீட்டில் உட்கார்ந்துருக்கல. எங்க வர்றாங்க? கர்த்தர் சமூகத்துக்கு வந்து போக. அப்படின்னா ஆலயம் வந்து போகும் பலவீனம். இந்த பலம் என்ன? ஆபிரகாமின் குமாரத்தியின் பலவீனம். இன்னும் சொல்ல அறியாமையின் பலவீனம். என்ன பலவீனம்? சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். ஆனா அந்த அம்மாவுக்கு சாத்தானால் கட்டப்பட்டோன்னே தெரியல. பாருங்களேன், இன்னைக்கு ஆலயம் வந்து போகிற அநேகர் ஆபிரகாமின் குமாரத்தி குமார்னு சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன செய்யப்படுகிறார்கள்? ஒரு அறியாமை இருக்குது. யார் கட்டி வச்சிருக்கிறான்? சாத்தான் இன்னைக்கு கட்டி வச்சிருக்கான், தெரியல பாருங்க அவங்களுக்கு. அப்படியானால் அது எப்படிப்பட்ட பலவீனம் பாருங்க. ஒரு ஆபிரகாமின் குமாரத்தியின் பலவீனம், ஆலயம் வந்து செல்லுகின்ற பலவீனம், அறியாமையின் பலவீனம். இப்படிப்பட்டவங்களை யார் கட்டி வச்சிருக்கான்னு பைபிள்ல போட்டிருக்கு? சாத்தான். இன்னைக்கு நிறைய பேரில் ஏன் நிமிர்ந்து நிற்க முடியல தெரியுங்களா? அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பரிதாபம் என்னன்னா, கட்டப்பட்டதை தெரிவதில்லை. கட்டப்பட்டது தெரியாமலே அவங்க என்ன பண்றாங்க? கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தான் என்ன செய்ய முடியல? அவங்கள பைபிள்ல போட்டிருக்கு, எவ்வளவும் அவளால் என்ன செய்ய முடியல? நிமிர்ந்து பார்க்க முடியலன்னா அந்த அம்மாவுக்கு என்ன கிடையாது? பரலோக தரிசனம் அற்றவர்கள். அந்த கூனி நடக்கும்போது என்ன ஆகும்? உயர்ந்து மேலே நோக்கி பார்க்கிற சங்கீதக்காரன் சொல்லுவார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நிமிர்ந்தால் தானே பார்க்க முடியும். நிமிர்ந்தால் தானே உதவியவர்கள் பரமலை நோக்கி என்ன பண்றான்? இவனை எவ்வளவு நிமிர முடியலையா? காரணம் என்ன? ஒன்று, கூணனாக இருப்பதற்கு முதல் காரணம் என்ன? சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். இன்னொரு காரணத்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 20:7-8 வாசிங்க. சங்கீதம் 20:7-8. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். என்ன செய்ய? நம்முடைய மேன்மை பாராட்டுவது ரதங்களோ குதிரைகளோ அல்ல. நம்ம மேன்மை பாராட்டுவது எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். வாசிங்க. அந்த கூட்டம் என்ன கூட்டம்? ஆமா, முதுகெலும்பு முறிஞ்சி விழுற கூட்டம். நம்ம யாரு? எப்ப நிமிர்ந்து நிற்க முடியும்? குதிரைகளையும் ரதத்தையும் அல்ல, கர்த்தரே நமது மேன்மை பாராட்டலாக இருக்கும் போது. கர்த்தர் நமது மேன்மை பாராட்டலாக இருந்தால் நீங்கள் நான் யாரு? நாம் நிமிர்ந்து நிற்கிறோம். இல்லை என்ன பண்ணுவோம்? குதிரைகளை ரதங்களை பார்க்க முறிந்து விழுவான், நாங்களோ நிமிர்ந்து நிற்போம். ஏன் நிற்கிறோம் நிமிர்ந்து? நாம் கூனர்கள் அல்ல. காரணம் என்ன? நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குது? சேனைகளின் மேல அல்ல, சேனைகளின் கர்த்தர் மேல. கோலியாத்தை எடுத்து தாவீது ஓடும்போது அவனுடைய கையில் இருந்த கவனை நம்பி ஓடல. கர்த்தர், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தில் வருகிறேன், அந்த நாமத்தை நம்பித்தான் போனாரு தவிர கையில் இருந்த கவனையோ கல்லையோ நம்பி அல்ல. அது அல்ல அவனுடைய முகம். என்ன அவனுக்கு இருந்தது? கர்த்தருடைய நாமத்தின் மேல் அவனுக்கு இருந்த அறிவு, அவனுக்கு இருந்த நம்பிக்கை. ஆகையினால நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் குதிரைகள் ரதங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கப்பட வேண்டும். நான் சொன்னேன் முதல்ல, இந்த அம்மாவுக்கு எவ்வளவு குவிய முடியல, இந்த கூணனுக்கு என்ன செய்ய முடியாது? நிமிர்ந்து பார்க்க முடியாது. அதுக்கு அர்த்தம் என்ன? பரலோக தரிசனம் அற்றவர்கள். ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கு என்ன உண்டாகுது? மனத்தாங்கல் வருகிறது. அப்ப ஆபிரகாம் சொல்லிட்டாரு, நீ எந்த பக்கம் போறியோ நான் அடுத்த பக்கம் போகிறேன். வாசிங்கம்மா மறுபடியும் 9ஆம் வசனம் வாசிங்க. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னே இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ வலது பக்கம்னா வலது பக்கம். எங்க எடுத்து பார்க்கிறார்? கண்களை ஏர் எடுத்து பார்த்து அங்க என்ன இருக்கிறது? சோதோம், கொமாரா, அத்மா, செபோயிம், சோவார் 5 பட்டணங்கள் யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்குது. எப்படி இருக்குது? நீர்வளம் பொருந்திய நிலங்களாக அவர் பார்த்தார். கர்த்தர் சோதோமையும் எதை போல இருந்துதான்? கர்த்தர் சொல்றா என்ன? ஏதேன். இந்த லோத்து முன்ன பின்ன ஏதேன்னு பார்த்திருப்பானா? ஹலோ, இந்த லோத்து முன்ன பின்ன ஏதேன்னு தெரியுமா? ஏன்னா அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சு போச்சு. இவர் 13ஆம் அதிகாரத்தில் கண்கள் எடுத்து பார்த்தால் அந்த சோதோம் கொமோராவுக்கு போகிற ஏரியா எப்படி இருக்குதான் இருக்கு. அதாவது பின்மாற்றத்துக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த கேடுகட்ட இடமும் உங்களுக்கு ஏதேனாக தெரியும்.
ஒரு சபையை விட்டு காலை கிளப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்த சபைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த சபை உங்களுக்கு ஏதேனாகவே தெரியும், இது சோதமாகவே தெரியும். பிரைஸ் தி லார்ட். அங்கே போன பிறகு தான் தெரியும், அதை விட கேடுகிட்ட சோதம்னு அப்புறம் தான் தெரியும். கவனியுங்கள், நமக்கு நம்ம மனசு மாறிட்டுன்னு வச்சிங்களேன், மனம் மாறி விட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? எந்த சோதம் குமாராவும் எப்படி தெரியும் அவனுக்கு? ஏதேன் தோட்டம் போல தெரியுதா? தொடர்ந்து வாசிங்க. போலவும் எப்படி இருந்தது? எகிப்து தேசத்தை போல, இந்த நைல் நதி ஓடி செழிப்பான பகுதி இருக்குது, அப்படி அவருக்கு தெரிந்ததாம். என்ன பண்ணா லோத்து என்ன செய்கிறார்? எல்லா திசைகளையும் பார்க்கிறார். பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுது? யோர்தானுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த சோதோம், குமாரா, அத்மா, செபோயிம், சோவார், இந்த 5 பட்டணங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? கர்த்தருடைய தோட்டத்தை போல, எகிப்து தேசத்தை போல செழிப்பா இருக்குது. எங்க பார்க்கிறார்? எல்லா திசைகளையும் பார்த்து விட்டு எது நல்லா இருக்குதோ அவன் கண்களுக்கு ஏதோ அது தெரிந்து கொண்டான். 14ஆம் வசனம் வாசிங்க. அதாவது சுத்தி பார்த்து விட்டு கண்கள் கண்ணு எதை செழிப்பா சொன்னதோ அதை பார்த்து லோத்து போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னா வேறு இது வரைக்கும் எதை பார்க்கல? இந்த 4 திசையும் பார்க்காம ஆபிரகாம் நின்றுட்டு இருக்கிறார். லோத்து என்ன செய்தார்? 4 திசைகளையும் பார்க்கிறார். ஆனா ஆபிரகாம் எங்க பார்த்து நிற்கிறாரு? கர்த்தர் சொல்றார், இப்ப என்ன பார்க்காத, 4 திசையும் பாரு. கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் திசைகளை பார்த்து போனாரு. கடைசியில் என்ன தெரியுங்களா? மனைவி இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், ஒரு பாவ சந்ததிக்கு அவரை அறியாமலே ஒரு தகப்பனாக மாறி போனார். ஆனா ஆபிரகாம் பாருங்க, ஒரு பரிசுத்த சந்ததி. தம்பி சொல்லிட்டு இருந்தாங்களே உங்களுக்கு, ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் என்ன செய்யல? உங்களை என்ன பண்ணிட்டு? அம்மா முழிச்சிருந்து கேட்டீங்களா? முழிச்சிருந்த மாதிரி தானே தெரிஞ்சுது. அங்கிருந்து பார்த்தா நானும் பார்த்துட்டு அந்த எல்லா கண்ணும் அந்த முட்டை கண்ணு மாதிரி இருந்தது, எல்லாம் கார் ஹெட்லைட் மாதிரி அப்படி இவ்வளோ பிரைட்டா இருந்தது. ஆனா கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாசிங்க யோசுவா 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அழைத்து கொண்டு என்ன பண்ணாராம்? கானான் தேசம் எங்கும் அவனை சஞ்சரிக்க பண்ணி அவன் சந்ததி என்ன பண்ணிட்டாரு? திரட்சி ஆக்கி யாரு கொடுத்தாராம்? இப்ப என்ன மாதிரி ஆள் எழுதுனா என்ன எழுதும் தெரியுங்களா? ஈசாக்கை கொடுத்து சந்ததியை திரட்சி ஆக்கினார். அப்படித்தானே? எங்க ஈசாக்கு மூலமா சந்ததி பெருகிச்சா இல்ல சந்ததி மூலமா ஈசாக்கு வந்தாரா? ஈசாக்கு கொடுத்தாரு சந்ததி. ஆவியானவர் ஏன் இப்படி தப்பு தப்பா எழுதி வைக்கிறாரு? என்ன பண்றாரு அவரு? வாசிங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3:16. நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிகளுக்கும் அல்ல, சந்ததிக்கும் பண்ணப்பட்டன சொல்லாமல் ஈசாக்கு இல்ல. ஆபிரகாமுடைய வித்து யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி யார்? கிடையாது. ஈசாக்கு இல்லாமலும் கர்த்தரால கிறிஸ்துவை கொண்டு வர முடியும். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஒரு ஏதுக்களை ஒரு சோர்ஸை வச்சு கொண்டு வருகிறவர் அல்ல. வழக்கமா நமக்கு தெரியும், ஒளியை படைத்து சூரியனை படைத்தாரா, சூரியனை படைத்து ஒளியை படைத்தாரா? ஒளியை படைத்து, சூரியனை வச்சு ஒளியை படைக்கல, ஒளியை படைத்து. ஏன்னா 1ஆம் நாள்ல ஒளி வந்தது, 4ஆம் நாள் தான் சூரியன் வந்தது. அப்படியானால் சூரியனை வைத்து ஒளியை கொண்டு வருகிறவர்ல, ஈசாக்கை கொண்டு சந்ததியை கொண்டு வருகிறவர்ல, அவரிலிருந்து சந்ததி உண்டாகிறது. அதுதான் மேன்மை. ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவரை பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ண? 4 திசைகளை நோக்கிப்பார். நீ எம்மட்டும் இந்த தேசத்தில் நடந்து திரிகிறாயோ அத்தனையும் யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தம். அப்படின்னா அவன் யார்? நிமிர்ந்து பார்க்கிறவன். இவன் யாரு? கூனி குறுகி பார்க்கிறவன். லோத்து யாரு? அவரும் ஒரு பரிசுத்தவான் தான். லோத்து கொஞ்சம் தான் போட்டிருக்கு, நீதிமானாகிய லோத்து தான் போட்டிருக்கு. 2 பேர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீதிமானாகிய லோத்து தான். ஆனாலும் அவருடைய பார்வை எங்க இருக்கு தெரியுங்களா? ஒரு கூணனை போல பரலோகத்தை நோக்கி பார்க்கிறது. ஹெவன்லி விஷன் இல்ல,
மாற எதை பார்க்கிறார்? பக்கத்துல எல்லாம் பார்த்தாரு, முடிவில் என்னாச்சுது? அந்த சந்ததி பாவ சந்ததியாக போயிட்டு. ஆனா வானத்தை நோக்கி பார்த்த ஆபிரகாமுக்கு கர்த்தரே சந்ததியாக மாறி போனார். ஆமென். கர்த்தர் தானே அவருக்கு சந்ததி, இவனுக்கு பாவ சந்ததி. ஆனா அவருக்கோ என்ன தெரியுங்களா? நிமிர்ந்து இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. யோசபாத்துடைய ஜெபம் என்ன சொல்லுங்க? எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு என்ன இல்லை? பலன். அதுக்கு அர்த்தம் என்ன? சுய பலன் இல்லை. என்ன தெரியல? ஒண்ணு என்ன இல்லை? பலம் இல்லை. அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லையா? we cannot. அடுத்தது we know not. 2 அற்புதமான வார்த்தை. ஒன்று என்ன? we cannot. அடுத்தது என்ன? we know not. அதுக்கு அர்த்தம் என்ன? கையிலையும் ஒன்றும் இல்லை, மண்டையிலையும் ஒன்றும் இல்லை. அவன் தான் சொல்றான், என்ன இல்லை? we cannot. அடுத்தது என்ன? we know not what to do. அப்போ 2 இடம் காலி ஆகணும். ஒன்று என்ன ஆகணும்? சிந்த காலி ஆகணும். அடுத்தது செயல்கள் காலியானா என்ன ஆகும் தெரியுங்களா? தேவனே செயல்படுற வாழ்க்கையில இறங்கி வந்து விடுவார். முதல்ல சொன்னேன் நான் உங்களுக்கு, செயல்பட வேண்டும். கைகளும் காலம் என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். அடுத்தது என்ன தெரியுங்களா? அதை விட ஒரு உயர்ந்தபடி ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் 1000 முழம் நடந்தால் என்ன வருது? கணுக்கால். அடுத்த 1000 முழம் நடந்தால் முழங்கால். அதுக்கு அடுத்த 1000 முழம் நடந்தால் இடுப்பளவு. அடுத்த 1000 நடந்தால் நீச்சல் ஆழம். கவனிங்க, கணுக்கால் இருக்கு பார்த்தீங்களா? அது வரைக்கும் தண்ணியில் நடப்பது கொஞ்சம் எளிதாக இருக்கும், காலை தூக்கி வச்சு வந்துடலாம். முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்தா தூக்கி தூக்கி வைக்கிறது கஷ்டம். தண்ணிக்குள்ளேயே காலை இழுத்தீங்கன்னா நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இடுப்பளவு தண்ணி வந்துட்டா இன்னும் கடினம் நடப்பதற்கு. ஆனா நீச்சல் ஆழம் ரொம்ப எளிதாக இருக்கும். ஹலோ, ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ளோட் ஆயிடுவோம். வாட்டர் வில் கேரி அஸ். என்ன ஆயிடும்? அந்த நதி எது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐயதேன்ல ஒரு நதி இருந்ததா? நதி இருந்ததா? அந்த நதிக்கு பேர் என்ன பேரு? ஒரு நதி புறப்பட்டு அந்த நதிக்கு பேர் என்னன்னு கேட்டேன். என்னம்மா? அந்த நதிக்கு பேர் இல்லை, நான் கேட்கிறேன். யோசிக்கிறீங்க பாருங்க, உங்களை என்ன பண்ணட்டும் உங்களை. அந்த நதிக்கு என்ன பேர் கிடையாது? வாசிங்களேன், ஆதியாகமம் 2:10 வாசிங்க. ஒரு நதி தானே போட்டிருக்குது, பேரா இருக்குது அதுல. அதாவது நம்ம ஆளுக்கு என்னன்னா, அவங்களுக்கு தெரியும் நான் போட்டு உடனே மாறிடுவாங்க கட்சி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நிச்சயமா தெரியாதுன்னு அர்த்தம். அந்த நதிக்கு என்ன கிடையாது? பேர் இல்லை. ஆனா அதுல இருந்து என்ன வருது? 4 போகுது. ஒண்ணுக்கு பேர் என்ன பேரு? பைசோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஃப்ரீலி ஃப்ளோயிங். பைசோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தாராளமா பாய்வதுன்னு அர்த்தம். தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு பாய்வதல்ல. பைசோன் மீன்ஸ் ஃப்ரீலி ஃப்ளோயிங். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? முதல் நதி பைசோன். அடுத்தது கீஹன். ஆவிலாங்கிறது தேசம். கீஹோன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பப்ளிங் என்ற அர்த்தம். அது பொங்கி வருவதுன்னு அர்த்தம். ஒன்று என்ன? தாராளமா வர்றது. அதுக்கு அடுத்தது என்ன? பப்ளிங், பொங்கி பொங்கி வருவதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது என்ன? இதக்கேல். இதக்கேல் என்றால் அதுக்கு பேர் என்ன? இன்னொரு பேர், அதுக்கு பேர் டைக்ரிஸ் பேர் இருக்கும். இதக்கேல் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? லைக் an arrow, ஒரு அம்பு போல பாய்வதுன்னு அர்த்தம். அடுத்தது யூப்ரட்டிஸ், ஃப்ரூட்ஃபுல், கனி நிறைந்த. அதனால இங்க அவனீங்க முதல்ல என்ன? பைசோன். பைசோன் என்றால் என்ன? ஃப்ரீலி ஃப்ளோயிங், தாராளமா பாய்றதுன்னு அர்த்தம். அடுத்தது என்ன? கீஹோன். கீஹோன் என்றால் பப்ளிங், பொங்கி வருவது. அடுத்தது என்ன? இதக்கேல். இது என்ன? லைக் an arrow,
ஒரு லெக்கை நோக்கி ஒரு அம்பு போல பாய்வது. நான்காவது யூப்ரட்டிஸ். இதுக்கு அர்த்தம் என்ன? கனி நிறைந்த, ஃப்ரூட்ஃபுல். இந்த நாலும் சேர்ந்ததுதான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு நதி வருது, அந்த நதி என்ன நதி? அதுக்கு பேர் இல்லை, ஆனா அதுல இருந்து வருகின்ற 4 கிளைகள் என்ன? ஒன்று எப்படிப்பட்டது? ஃப்ரீலி ஃப்ளோயிங், இலவசமாக. எந்த இயேசு சொன்னாரே, தாகமா இருந்தால் இலவசமாய் வாங்கிக் கொள்ளார். ஏசாயா 55:1 வாசிக்கிறோம், யோவான் 7:37 வாசிக்கிறோம். தாகமா இருந்தால் வா, ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் சொன்னார் இல்லையா? இட் இஸ் ஃப்ரீலி ஃப்ளோயிங். தங்கு தடை இல்லாமல் வருவது மாத்திரமல்ல, இலவசமாய் ஓடி வருவது. ரெண்டாவது என்ன? இலவசங்கிறதுனால என்ன பண்ணல, தொட்டுக்கோ தொலைச்சுக்கோன்னு வருதில்ல, பொங்கி பிரவாகித்து வருவது. சோ பொங்கி பிரவாகித்தால் காட்டாறு மாதிரி ஓடும்ல, அப்படி இல்லை, ஒரு லக்கை நோக்கி ஓடுவது, லைக் an arrow. நான்காவது என்ன? அது எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் கனி உண்டாகும், ஆவியின் கனிகள் தாரா உண்டாகும். இந்த 4 சேர்ந்ததுதான் அந்த நதி. அப்படின்னா ஆங்கில பார்த்தா there was a river. அங்க என்ன இருந்தது? ஆதியாகமம் 2:10 there was a river. சங்கீதம் 46:4 பார்த்தீங்கன்னா there is a river ன்னு ஒன்று இருக்கும், ஒரு நதி உண்டு. ஆதியாகமம் 2:10 there was a river. சங்கீதம் 46:4 there is a river. அடுத்தது எசேக்கியேல் 47:1 பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் கிழக்கு வாசலில் இருந்து ஒரு நதி புறப்படுகிறது, there will be a river. இந்த ரிவர் என்ன? 1000 வருஷம் அரசாட்சியில் கட்டப்பட போகின்ற அந்த தேவாலயத்தினுடைய கிழக்கு வாசலிருந்து வரக்கூடிய அந்த நதி, அது என்ன? பரிசுத்த ஆவியானவர். மூணையும் பார்த்தீங்கன்னா there was a river, there is a river, there will be a river. ஒரு நதி இருந்தது, ஒரு நதி இருக்கிறது, ஒரு நதி வருகிறது. அந்த நதி தான் எசேக்கியேல் 47. இந்த நதியை தான் வெளிப்பாடு 22:1 வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவரும் பிதாவும் வீற்றிருக்க சிங்காசனத்திலிருந்து பளிங்கு போன்ற ஒரு தண்ணீர் உள்ள ஒரு நதி புறப்பட்டு வருதுங்களா? இந்த 3னுடைய அடையாளம் தான் அங்கே ஆவியானுடைய அடையாளம். அப்படியானால் நீங்கள் நானும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, 1000 முழம் நடந்தாதான் என்ன வரும்? கணுக்கால். அடுத்த 1000 முழம் போனாதான் என்ன? முழங்கால். அடுத்த 1000 முழம் போல என்ன? இடுப்பளவு. கணுக்கால் என்பது என்ன? தேவனுக்குள் நிலைத்து நிற்கிற அனுபவம். ஆவியானவர் வரும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? 1000 முழம் போன பிறகுதான் நம்ம என்ன ஆகும்? அந்த ஸ்டெபிலிட்டி. நிற்பது என்பதுக்கு அர்த்தம் என்ன? எலியா சொல்லுவா தெரியுங்களா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அதுக்கு அர்த்தம் என்ன? யுவர் ஸ்டேபிள், நிலைத்து நிற்கிறவன். முழங்கால் என்பது என்ன? பிரேயர் லைஃப், ஜெபிக்கிற வாழ்க்கை. ஒரு 1000 முழம் போனாதான் என்ன வரும் தெரியுங்களா? நிலைத்து நிற்கிற வாழ்க்கை. அடுத்த 1500 அடி இன்னும் ஆவியானவர்கள் நடந்து போகும்போது என்ன உண்டாகுது? தேவனுக்குள் ஒரு ஜெபிக்கிற ஒழுங்கான ஒரு ஜெப வாழ்க்கை. நல்லா யோசிச்சு பாரு, நல்ல ஜெபிக்கிறவங்க தான் ஒரு நாள் போல் இன்னொரு நாள் ஜெபிக்க முடியல. ஹலோ, ஒரு நாள் எங்க முழங்கால் போட்டாலும் ஜெபிக்க முடியும், ஒரு நாள் எவ்வளவு பாடுபட்டாலும் ஜெபிக்க முடியாது. முழங்கால் போட்டா எழுந்து போன்னு உழந்து ஒன்று தள்ளுது இல்லை. ஏன் தெரியுங்களா? இன்னும் கடந்து வர வேண்டிய தூரம் ஏராளம் இருக்கு ஆவியானவருக்குள்ள. அதுக்கப்புறம் இடுப்பு என்பது ஊழியம். அறையை கட்டிக்கொள்ளுன்ற அர்த்தம் என்ன? ஊழியம் செய்வதுன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்த 1000 முழம் போன பிறகு என்ன? ஊழியம். அதுக்கப்புறம் போன ஊழியத்துல கடினங்கள் வரும்போது என்ன ஆகுன்னு தெரியுங்களா? இனி நான் அல்ல, கணுக்கால் வரைக்கும் நான் நடந்தேன், முழங்கால் வரைக்கும் நான் நடந்தேன், இடுப்பு வரைக்கும் நான் நடந்தேன், இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. So let me float. நான் என்ன செய்வேன்? தரையிலிருந்து காலை தூக்கிட்டேன்னா வாட்டர் வில் கேரி மீ. அந்த தண்ணீர் என்ன போட என்ன அப்படியே கொண்டு போயிடுது. எப்போ வரும் தெரியுங்களா? நான் அல்ல, அந்த இடத்துக்கு வரும்போது தான் என்ன வரணும்? நான் நடப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் ஊழியம் செய்வேன் அல்ல. அப்பா இதுக்கு மேல என்னால முடியாது. யாரை நம்பி இருப்பேன்? உங்களை மாத்திரம் நம்பி இருப்பையா. லெட் மீ ஃப்ளோட். நான் என்ன செய்யணும்? அந்த தரையில் இருக்கிற காலை தூக்கணும்னா அந்த கரண்ட் அந்த தண்ணீர் ஓட்டம் என்ன பண்ணு தெரியுங்களா? இட் வில் கேரி ஸ்வீப். அப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்வீப் எப்போ வரும் தெரியுங்களா? நான் இல்லை, அது 0 ஆகிற வரைக்கும். அதைத்தான் ஜோசபாத் சொல்லுகிறா, ஐ cannot, ஐ know not. என் கையிலையும் ஒன்றும் இல்லை, என் தலையிலையும் ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர் 4:13 வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவங்க யாரு? படிப்பறியாத பள்ளிக்கூடம் பக்கம் போகாத கேஸ்ன்னு அர்த்தம். மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காத கேஸ்ன்னு அர்த்தம். அடுத்தது யாரு? பேதமை. அதுக்கு ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும்.
படிப்பறியாதவனுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க? அன்ஸ்கூல்டு. அதாவது மழைக்காக கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காதவனுங்கன்னு அர்த்தம். அடுத்தது என்ன போட்டிருக்கு? பேதமைன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பயன்படுத்த வார்த்தை அன்வாய்ஸ். என் 2 அடைமொழி ஒன்று என்ன? அன்ஸ்கூல்டு, அன்வாய்ஸ். அன்ஸ்கூல்டுனா நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே ஞானியா இருப்பாங்க, வயசா இருப்பாங்க. காமராஜர் அவர்களே சொல்லுவாங்க, படிக்காத மேதைன்னு சொல்றாங்களே அவங்கள. அதே போல் நம்ம பார்த்து கிராமப்புறங்களில் போனீங்கன்னா ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அறிவுத்திறன் யாரும் கிட்ட நிற்க முடியாது. ஆனால் இந்த கேஸுக்கு என்னன்னா, ஸ்கூலுக்கும் போகல, மண்டையிலையும் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துக்கு வரும்போது தான் கர்த்தர் அவங்களை எளிதாக பயன்படுத்த முடியுது. யோசித்து பாருங்க, 40 ஆண்டுகள் மோசே எகிப்தில் கல்வி, கேள்வி, வாக்கு, வன்மையெல்லாம் தேர்னார் இல்லையா? அவரை கர்த்தருக்கு அப்படியே எடுத்து பயன்படுத்த முடியல. 40 வருஷம் ஆடு மேய்க்க வைக்கிறார் அவரை. ஆடு மேய்ச்சி மண்டையில் உள்ளதெல்லாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கீழே. எந்த அளவுக்குன்னா, வாக்கிலே வல்லவர் இப்ப என்ன சொல்றாரு? பேச தெரியாதியான்றார். 40 வருஷம் கத்திரிக்க 40 வருஷம் கற்றுக் கொடுத்ததை கொஞ்சம் மண்டையை விட்டு இறக்கணும். 40 வருஷம் சரியா? நம்ம ஆண்டவராகிய இயேசு 12 வயசுல திடீர்னு மேல வந்துட்டார்ல, வந்தாரா? வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்கிறாரு. அவன் தண்ணி குடிக்கிறான். பார்த்தா என்னாச்சு? 18 வருஷம் ஆளை காணல பாருங்க. ஹலோ, அந்த 18 வருஷம் என்ன ஆச்சு? ஒரே ஒரு வசனம் தான் போட்டிருக்கு. அப்போ லூக்கா 2:52, ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனித தேவிலும் அதிக அதிகமாக. அப்படின்னா 12 வயசுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு? இதெல்லாம் தேடுறாரு அவரு. தேடுறதுக்கு முன்னாடி துபுதுபுன்னு வந்தா, தம்பி கொஞ்சம் கீழப்பா, ஆளுக்கிட்டாரப்பா. 18 வருஷம் ஆள் அட்ரஸ் இல்லை. பவுல் கமாலியோட ஸ்டூடெண்ட் இல்லை? ஹலோ, ஸ்டூடெண்ட் தானே? இவர் அப்படியே ஊழியத்துக்கு கொண்டு வந்தா வம்பு உண்டாயிற்று. தமஸ்கு சாலையில் போகும்போது கர்த்தர் சந்தித்தார், கீழே விழுந்தாரு, கண்கள் பார்வையற்றது. போய் ஜெபித்தார், அனனியா ஜெபித்தார், கண்கள் திற. உடனே என்ன பண்ணாரு? எழுந்தார், புசித்தார், பலப்பட்டார், ஸ்நானம் பட்டார். ஏசுவே கிறிஸ்துன்னு பேச ஆரம்பிச்சால, குழப்பம் வந்துட்டுல. கூடையில் வச்சு அனுப்பினா, ஜெருசலேம் போனா அங்கேயும் குழப்பம் வந்துட்டு. அப்போ பவுல் ஒன்று தீர்மானித்தார், கொஞ்ச நாள் தனியா போய் உட்கார்ந்துருப்போம். 3 வருஷம் அரபி வனாந்தில் போய் உட்கார்ந்துருந்தார். ஆமா. ஹலோ, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. 3 வருஷம் நான் அரபி வனாந்தத்தில் இருந்தேன்றாரு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, மோசே எந்த இடத்துல 40 வருஷம் ஆடு மேய்ச்சானோ அந்த இடத்துக்கு தான் பவுலும் போயிருக்கிறாரு. தெரியுங்களா? சீனாய் மலை என்பது பின்னாடி கலாத்தியர் எழுதுவாரு, அது அரபி தேசத்துல வனாந்திரம் தான் எழுதுவார் அவர். அப்படின்னா அந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் நடத்துற இடமே ரொம்ப வித்தியாசமான இடம். ஏன்னா முதல்ல ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா, மோசே போவார். அவர் கானானுக்கு போறதுக்குள்ள என்னப்பா, நேபோ மலையிலிருந்து பார்த்து என்ன செய்வார் கர்த்தர் அவரை? நீங்க செத்து போயிடு, உன்னை அடக்கம் பண்றேன்னு என்ன பண்ணுவார்? அடக்கம் பண்ணுவார் இல்லையா? அது எங்க? மோவாபின் சமவெளி. அந்த சமவெளியில் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரூத்து, நகோமி, ஓர்பால் 3 பேரும் இப்படி போவாங்க. அதே இடம் தான். அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை உறுதியாய் பின்பற்றி வந்தவன் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல தான் நகோமியை விடாமல் பின்பற்றுகிற யார் வராங்க? ரூத் வர்றா. ஓர்பால் திரும்பி போயிட்டா. அதே இடத்த பார்த்தீங்கன்னா பின்னாடி எலியாவை எலிசா துரத்திட்டு வர வந்தீங்களா? அதே சமவெளி தான். ஒரே இடத்துல அந்த துரத்துதல் கொண்டு அந்த பின்பற்றுதலுக்கு ஒரு அற்புதமான இடம் அந்த இடம். அதே போல சில விஷயங்கள் சில இடங்கள் பார்த்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். மோசைக்கு 40 வருஷம், நம்ம ஆண்டவருக்கு 18 வருஷம், பவுலுக்கு 3 வருஷம், பேதுருவுக்கு உடனே அப்பாயின்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். பேதுரு என்ன பண்ணாரு? வலையை போட்டோ, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆண்டவரே, என்ன நீ வாப்பா, உனக்கு மண்டையில ஒன்றும் இல்லை, கையில் ஒன்று காலி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. மண்டையில் இருந்தது கையில் இருந்ததுன்னா காலி பண்ணுறதுக்கு கர்த்தர் கொஞ்சம் நேரம் ஆகும். ஒன்றுமே இல்லைன்னு வச்சிங்களேன், உடனே அப்பாயின்மெண்ட், அவ்வளவுதான். உடனே பாப்பா நீ செய்ப்பா. ஏன்னா தலையிலேயும் ஒன்றும் இல்லை. அதைத்தான் இங்கே போட்டிருக்கவன் யாரு? அன்ஸ்கூல்டு. சில படிக்காமலே ஞானியா இருப்பான். அந்த பேதுரு யோவான் யாரு? அன்ஸ்கூல்டு. அதே நேரத்தில் அன்வாய்ஸ். படிச்சதுனாலையும் மண்டைக்குள்ள ஒன்றும் வரல, பிறப்புனாலும் மண்டைக்குள்ள ஒன்றும் இல்லை, உடனே ரெக்ரூட்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். என் பின்னே வா, உன்னை மனிதனை பிடிக்கிறவன். நம்ம ஆண்டவருக்கு கூட இல்லாத ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. ஏன்னா நம்ம மண்டையிலையும் கையிலையும் ஒன்றும் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏன் நாமெல்லாம் கூணனா மாறி போயிட்டோம்னா, நிறைய பேர் மண்டையில் ஏதோ கொஞ்சம் சரக்கு இருக்கு, இல்லைன்னா கையில் கொஞ்சம் திறமை. ஒன்று கவனியுங்கள், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சில கிருபைகள் திறமைகள் இருக்கும், அதை விட்டுறாதீங்க. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பின்னாடி பயன்படும். கர்த்தர் நோக்கம் இல்லாமல் முதல்ல கொடுக்கல, எதுக்கு வைத்திருக்கிறார் பின்னாடி? இப்போ யோசித்து பாருங்களேன். மத்தேயு ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கார், இயேசு வழியிலே நடந்து போகிறார். போகும்போது என்ன பண்ணாரு? என் பின்னே வா. ஒன்று பேதுரு என்ன, மத்தேயு என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் விட்டு விட்டு, அப்படித்தானே போட்டிருக்கு. பாருங்களேன், அந்த கஸ்டம்ஸ் உட்காந்து எவ்வளோ திருட்டு கணக்கு எழுதி வச்சானோ அது வரைக்கும் தெரியல. ஒன்றை கூட கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணல பாருங்களேன்.
ஒன்றும் கூட பிள்ளை 150 180 சொல்ல பாருங்களேன். கணக்கு போனா போகுதியா? எவ்வளவு காசு எடுத்தா, எவ்வளவு காசு வச்சா, ஒன்றும் பார்க்கல, ஆன் த ஸ்பாட் வந்துட்டான். ஆனா மறக்காம ஒன்றை எடுத்துட்டு வந்தான். என்ன தெரியுங்களா? மற்ற எதை கொண்டு வந்தாரு? அந்த திருட்டு கணக்குன்னு பேனாவை பாக்கெட்டில் குத்திட்டு வந்துட்டாரு. ஏன்னா பின்னாடி இயேசுநாதர் வம்ச வரலாற்றை எழுதணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆபிரகாமின் குமாரனாகி தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? யாராலும் சொல்ல முடியாது. ஆனா இவன் அந்த திருட்டு பெண்ணை வச்சு எழுதிட்டான் பாருங்க. அதை பிரைத்தலால் அப்படின்னா கர்த்தர் ரட்சிக்கப்படும் முன்னாடி சில கிருபைகளை கொடுத்தால் பின்னாடி அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு அது பயன்படும். ஆனா என்ன இருக்கணும்? இது என்கிட்ட இருக்குது, அதனால கூப்பிட்டீங்கன்னா காலி ஆகி போயிடும். என்ன செய்யணும்? பிளாங்க் ஆக்கணும். அது என்ன? அது என்ன செய்ய முடியும்? பின்னாடி தேவனுக்கு பயன்பட முடியும். ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் அடுத்த தாட்டுக்குள்ள போயிடுறேன். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. லேவியராகமம் 3:9. சமாதான பலியின் அதன் கொழுப்பையும் அதன் இருந்து வால் எங்க இருந்து வருது? வால் எங்க இருந்து வருது? ஸ்பைனல் கார்டில் வருது. கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? ஸ்பைனல் கார்டோடு சேர்த்து என்ன செய்யணும்? வால் எடுத்து கொடுத்தணும். அப்படின்னா வால் என்பது என்ன? பேக் போனோட எக்ஸ்டென்ஷன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? குனிஞ்சே நடந்தனா வால் தொங்கிக்கிட்டே இருக்கும், நிமிந்தே நடந்தனா வால் காணாமல் போயிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கூனனா இருக்கிற வரைக்கும் வால் என்ன பண்ணும்? பின்னாடி ஒட்டிக்கிட்டே வரும். அதை அறுக்கன்னா என்ன செய்யணும்? நிமிந்து நட. வால் என்ன ஆகிடும்? கீழே போயிடும், இல்லைன்னா காணாமல் போயிடும். கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த முதுகெலும்பு மிக மிக முக்கியமா. அதான் சொன்னேன், அந்த கூனன் குள்ளனுக்கு எது அடிப்படையானது? முதுகு. வால் எங்கிருந்து வருது? அந்த முதுகு தண்டிலிருந்து தான் வால் வருது ஒரு அனிமலுக்கு. அப்படியானால் நீங்கள் நானும் என்ன செய்யணும்? இன்னைக்கு குனிந்தே நடந்து கொண்டிருப்போமானால் நாம் என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு கொண்டு மகிமையான ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு போக முடியாது. மாற என்ன செய்யணும்? வளராதவனாக அல்ல, எதில் வளர வேண்டும்? அவர் மேல் ஒரு முழு நம்பிக்கையில் வளர வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்? பரலோக தரிசனம். தேவனை மாத்திரம் பார்த்து வாழ்கின்ற வாழ்க்கை என்ன பண்ண தெரியுங்களா? நம்ம கூனனாகவும் இருக்க விடாது, குள்ளனாகவும் இருக்க விடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை என்னையும் கனி நிறைந்தவர்களாக மாற்றிவிடும். இதுக்கு எளிதான அர்த்தம் என்ன தெரியுங்களா? வளருகிறவன். அந்த கூனன் குள்ளன் என்பதற்கு பரிசுத்தத்துக்கு எதிரானது என்ன? வளர்ச்சியின்மை. அப்படியான இன்னைக்கு வளர வேண்டுமானால் நமக்கு என்ன இருக்கணும்? இது கூனன் குள்ளனும் தானா போயிடும். எப்போ போயிடுது? வளர்ந்தால். குனிந்து போன வாழ்க்கை போடும், குறுகி போன வாழ்க்கை போடும். இந்த அடிமையை போல அப்படியே கூனி குறுகி வாழ்ந்து இன்றைக்கு வாழ்க்கை என்னோடு விட்டுருவோம். நீங்கள் நானும் வளர வேண்டியவர்கள், நீங்கள் நானும் நிமிர்ந்து நடக்க வேண்டியவர்கள். அதுதான் உங்களை என்னையும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும். ஆமென். அப்படி நாலாவது தாட்டு என்ன? வளருதல். இதுக்கு என்ன அடிப்படையான ஒரே ஒரு வயது பகுதி தான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14. என்ன செய்யணும்? ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம அழைப்பை பெற்றுக் கொள்ளும்படி என்ன நோக்கத்தோடு என்னை அவர் பிடித்தாரோ அதை பெற்றுக்கொள்ள ஆசையாய் தொடரு. அப்படின்னா என்ன வேண்டும்? இருந்த இடத்துல இல்லை, இன்னைக்கு எந்த இடத்துல கர்த்தர் வைத்திருந்தாலும் நமக்கு என்ன வேணும் தெரியுங்களா? இதை காட்டிலும் நான் முன்னாடி போகணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு எனக்கும் அவசியம். நாலாவது தன்மை என்ன? கூனனும் குள்ளனும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? வளர்ச்சி அடையாதவர்கள். ஒன்று, சுயத்தை நம்பி என்ன பண்ணிட்டாங்க? அவர்கள் குள்ளமாகி போனவர்கள். அடுத்தது, பரலோக தரிசனம் இல்லாமல் என்ன பண்ணாங்க? அவங்க உலகத்தை பார்த்தே நடந்து என்ன பண்ணா? கூனி போய் விட்டார்கள். இந்த ரெண்டையும் மாற்ற வேண்டுமானால் என்ன வேண்டும்? வளர்கின்றான். அதுக்கு ஒரே ஒரு வழிதான். ஆண்டவரே, நான் இல்லை, என் தலையிலையும் ஒன்றும் இல்லை, என் கையிலையும் ஒன்றும் இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லும் போது என்ன ஆகும்னா நாம் வளர ஆரம்பிக்கிறோம். ஐந்தாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 21:20 வாசிங்க. 21:20. அடுத்த கோட்டை யாரு? அடுத்த கோட்டை யாரு? அடுத்தது யாரு? ஆவிக்கிற வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்க வேண்டுமானால் இந்த உங்களுக்கு தெரியும். சொரினா யாருக்கும் சொல்லித்தர வேண்டாம்ல. ஹலோ, சொரினா யாருக்கும் தெரிய வேண்டாம் தானே? நமக்கு நல்லாவே தெரியும். அசர் என்றால்
அருவருப்பான ஒரு ஒரு வாசனை வீசக்கூடிய ஒரு உடம்புல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நீர் என்று அர்த்தம். அசர் என்பது என்ன? சில பார்த்தீங்கன்னா சில அடிப்பட்ட இடங்கள்ல இருந்து அப்படி தண்ணீர் மாதிரி வரும் தெரியுங்களா? அது ஒன்றும் வாடை இருக்காது. ஆனால் சிலருடைய உடம்புல என்ன ஆகும்னு சொன்னால், உடம்புல இருந்து வெளியே ஒரு விதமான ஒரு ஃப்ளூயிட் வெளியே வரும். அது என்ன செய்யணும்? அசர்னா நாற்றம் அடிக்கிற வாழ்க்கைன்னு அர்த்தம். இப்போ இவன் யாரு? ஒன்று சொரிந்து கொண்டிருக்கிறவன், இன்னொன்று யார் அவன்? அசர் உள்ளவன் என்றால் அருவருப்பான நாற்றம் உள்ளவன் என்று அர்த்தம். இந்த ரெண்டு பேரும் எதுக்கு? இது யாருக்கு உதவாது? ஆக்சுவலாக இது தனி, இது தனி. நான் சொன்னேன் உங்களுக்கு 12 கருத்துக்கள், நான் அதை 6 பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? இதுல 5வது என்ன? ஒன்றவன் யாரா இருக்கக்கூடாது? சொரியனாக இருக்கக்கூடாது. இது எதுக்கு? ஒன்று முகம், அடுத்தது கண்ணு, அடுத்தது கை கால், அடுத்தது என்ன? முதுகெலும்பு. இப்போ முழு சரீரமும் வருது பாருங்க. சொறி எங்க வரும்? எங்க வேணா வரும். அசர் எங்கிருந்து வரும்? உடம்பின் எந்த பகுதியிலிருந்து அந்த அருவருப்பான நாற்றம் வரக்கூடும். அப்படின்னா அந்த ரெண்டும் வருதுன்னா இதை குறிக்கும், முழு சரீரத்தையும் குறிக்கும். இந்த முழு சரீரத்தில் ரெண்டு இருக்கவே கூடாது. ஒன்று என்ன? சொரிகின்ற அனுபவம். அந்த சொரிக்கு ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். சொரிகிறவன் என்றால் சும்மா இருக்காதவன் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இரும்பு பிடிச்ச கையும் சும்மா இருக்காதுல்ல, இருக்காதுல்ல. இன்னைக்கு கர்த்தருக்கு பரிசுத்தமா நீங்களும் வாழணும்னா கொஞ்சம் சும்மா இருக்க கற்றுக்கொள்ள வேணும். எப்ப பார்த்தாலும் வர்றவன் போறவனும் சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. என்ன செய்யணும்? கொஞ்சம் அமைதலாக இருக்க கற்றுக்கொள்ளும். ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா சொறி பிடிச்ச ஆசாமி நிறைய இருக்கான். சும்மா இருக்க மாட்டான். எவனையாவது ஒரு பரண்டி விட்டுருவான், எவனையாவது சுரண்டி விட்டுருவான். என்ன பண்ணுவான் அவன்? சும்மா பார்த்துருக்கீங்களா? ஒரு தடவை சொரிஞ்சிட்டீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் கை எடுக்க முடியாது. அந்த இன்பத்துக்கு இணை வேறு எதுவுமே இல்லை. சொரிஞ்சினே இருப்பாள். அதே போல ஊழியத்தில் சொரிகிற சில ஆசாமி இருக்கிறான். நமக்குள்ளும் கூட அந்த தன்மை இருக்கும். இது என்ன பண்ணு தெரியுங்களா? ஒன்றை செய்துட்டா அதோட நிறுத்தாது, மறுபடியும் என்ன பண்ணும்? ரிப்பீட் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கும். அதுதான் கூடாது. பரிசுத்த வாழ்க்கை தடை என்ன? சொறி நிறைந்த வாழ்க்கை. அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்து, நல்ல கவனிங்க. நாம யாரு? நம்ம யாரு? நம்ம யாருன்னு சொல்லுங்களேன். மனம் திரும்பினவங்க அங்க போட்டிருக்கல. நீங்கள் மனம் திரும்பின்னு போட்டிருக்கல. கத்தாவே, நான் என்ன ரோட்ல பேசுற மாதிரில இருக்குது. நீங்கள் நீங்கள் சொல்றாங்க. என்ன போட்டிருக்குது? அப்படின்னா நம்ம யாரு? மனம்தான் திரும்பி இருக்கிறோம். இன்னும் ரட்சிப்பு முழுமை அடையல. ஹலோ ஹலோ, கவனிங்க. மனம் திரும்புதலுக்கு ஒரு சரியான வார்த்தை என்ன? மீட்பு. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன? ரிடம்ஷன். மீட்பு என்பதுக்காக மனம் திரும்பி என்பது அர்த்தம் என்ன? ரிப்பன். மனம் திரும்ப என்ன? நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது என்ன? ரட்சிப்பு. இதற்கு அடுத்தபடி வழக்கமாக நமக்கு ரெண்டு ஒன்றாகவே தோன்றும். இதுக்கு ஆங்கிலத்தில் சால்வேஷன். ஒன்று மனம் திரும்பி மீட்கப்படுது. ரெண்டாவது என்ன? ரட்சிக்க. அங்க என்ன சொல்லி பாரு? நீங்கள் மனம் திரும்பி, நம்ம பாணி சேர்த்துக்கலாம், சொரியாமல் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. மனம் திரும்பி என்ன பண்ணணும்? சும்மா இருக்க முடியாதுல்ல. எப்போ சும்மா இருக்க முடியும்னா, மனம் திரும்பினவன் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? அமர்ந்திருந்தால் இருக்கணும். கையை காலை வச்சுட்டு சும்மா உட்காருன்னு அர்த்தம். அமர்ந்திருந்தால் உனக்கு என்ன உண்டாகும்? அப்படின்னா மீட்பு ஆரம்ப அனுபவம். ரட்சிப்பு என்பது அது முழுமைப்படுது. மீட்பு எப்போ நடக்கும்னா ஒரு மொமெண்ட்ல நடந்துடும். இந்த இயேசுவின் வாழ்க்கையில வேண்டும் என்று நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் தெரியுங்களா? அப்ப என்ன வந்துடும்? மீட்பு. ஆனா ரட்சிப்பு என்பது வாழ்நாள் முழுவதும் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எகிப்துல இருந்து ஜனங்கள் வெளியே வந்தாங்கல்ல, வந்தாங்களா? அதுக்கு பேர் என்ன பேரு? மீட்பு. அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது, ரத்தத்தினால என்ன பண்ணாங்க? மீட்கப்பட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லையா? ஒரே ஓவர் நைட்ல அது நடந்துச்சு. ஆனா 40 வருஷம் வனாந்திரத்தில் அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தவே முடியல பாருங்க. எகிப்துல இருந்து வெளியே வந்தானே தவிர அவன் உள்ளத்துல இருந்து எகிப்து போகல. என்ன பண்றான்? கால்கள் கானானின் நோக்கி நடக்குது, இருதயம் எங்க நடக்குது? விட்டு வந்த எகிப்து நோக்கி தானே போச்சுது. என்ன போச்சு? மச்சங்கள், கீரைகள், கொமட்டிக்காய். நல்ல காய் கிடைக்க கூடாதா? கேடு கட்டவன கொமட்டிக்காயாடா உனக்கு கிடைச்சது. கொமட்டிக்காய், வெள்ளை பூண்டு, வெங்காயம், கீரைகள். அப்படின்னா என்ன பண்றான் தெரியுங்களா? அவன் மைண்ட்ல என்னதான் இருக்குது? அது ஒரே ராத்திரியில கர்த்தரால் எகிப்திலிருந்து அவனை எடுக்க முடிஞ்சது. 40 ஆண்டுகள் போராடி அவனுக்குள்ள இருந்து எகிப்து எடுக்க முடியல. மீட்பு என்பது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ல நடந்துவிடும். ஆனா ரட்சிப்பு என்பது
உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, உங்களை அனைவருக்கு ஞாபகம் இருக்கும். ரட்சிப்பு என்பது கையை தூக்கினது முடிஞ்சு போயிடல. ரட்சிப்பு எங்க ஆரம்பிக்குது? எபேசியர் 2:8 பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. முதல் ரட்சிப்பு எங்க இருக்குது? ஃபெய்த்ல இருக்குது. எபேசியர் 2:8 சொல்லு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்படின்னா ரட்சிப்பு எங்க ஆரம்பிக்குது? அவருடைய கிருபையின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம். அடுத்தது மார்க் 16:16 என்ன? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றால் இரண்டாவது ரட்சிப்பு. மூன்றாவது என்ன? எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற. அப்படின்னா மூன்றாவது என்ன? அபிஷேகம் வரும்போது அந்த ரட்சிப்பு மூன்றாவது படிக்க போகிறோம். நான்காவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ரட்சிப்பின் 4வது படி. ஐந்தாவது எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை உள்ள வசனங்கள் கவனிச்சீங்கன்னா, அந்த ரட்சிப்பினுடைய அடுத்தபடி என்ன தெரியுங்களா? மனுபுத்திரனை, என் வாயினால் வார்த்தைகளை கேட்டு இவர்களை எச்சரிப்பாயாக. நீ எச்சரித்தும் அவர்கள் தங்கள் பாவத்தில் வாழ்ந்தால் அவன் தன் பாவத்தில் மரித்தான், அவன் இரத்தப்பழி அவன் தலைமையில் இருக்கும், நீ உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ளுவாய். அப்படின்னா ரட்சிப்பின் 5வது படி என்ன தெரியுங்களா? ஆத்தும ஆதாயம், ஊழியம் செய்தல். 6வது படி என்ன தெரியுங்களா? எபிரேயர் 9:28 அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்படின்னா வருகைக்கு காத்திருப்பது மாத்திரமல்ல, வருகைக்கு ஆயத்தத்தோடு விழித்திருக்கிறோம் தெரியுங்களா? அதுல ஒரு ரட்சிப்பு இருக்குது. மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா ரட்சிப்பு என்பது முடிந்து போன ஒன்று அல்ல. ஒன்று விசுவாசத்தினால் வருகின்ற ரட்சிப்பு, எபேசியர் 2:8. அடுத்தது ஞான ஸ்நானத்தினால் வருகின்ற ரட்சிப்பு, மார்க் 16:16. மூன்றாவது அபிஷேகத்தினால் வருகின்ற ரட்சிப்பு, எபேசியர் 4:30. நான்காவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினால் வருகின்ற ரட்சிப்பு, அப்போஸ்தலர் 2:40. 5 ஆத்தும ஆதாயம் அல்லது ஊழியத்தினால் வருகின்ற ரட்சிப்பு, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை. 6வதாக வருகைக்கு ஆயத்தம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கடைசியாக முடிவு பரியந்தம், till the end. தொடங்கணும், கொஞ்ச நாள் ஓடணும் இல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனுக்கு தான் ரட்சிப்பு. மத்தேயு 24:13. அப்படின்னா நாம் இன்றைக்கு என்ன பண்ணுகிறோம்? இந்த மீட்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படணும்னா சொறி இல்லாம கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கணும். என்ன செய்யணும்? நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்படின்னா மனம் திரும்பி இருக்கிறார்கள், என்ன செய்ய முடியல? கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், நீங்களாம் நல்லவர்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஆளுக்கு ஒரு பெரிய ஆத்ம பாரம் வரும். உடனே மலேசியா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும் வரும் தானே? ஹலோ, சிங்கப்பூர் உடனே இயேசுவுக்கு, பைபிளை தூக்கி அக்கல்ல வச்சானோ இல்லையோ நேர போய் உட்கார்ந்தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் விசாக்கு. எதுக்குன்னா அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா, மனம் திரும்பினா கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரு? உட்கார்றான்னா இவனுக்கு உட்கார முடியாது. என்ன ஓடுறான்? அந்த வசனத்தை தப்பா பைபிளில் பிரிண்ட் பண்ணிருக்கோம். எனக்கு அடிக்கடி சந்தேகம் வரும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் என்ன போட்டிருக்குது? அமெரிக்கையும், நம்மால் பைபிள் அமெரிக்காவின் நம்பிக்கைன்னு இருக்கு போல இருக்குது. அது அந்த பைபிள் எப்படி இருக்குது? அமெரிக்கையும், இவன் பைபிள பிரிண்டிங் மிஷின், அமெரிக்காவின் நம்பிக்கையே உன் பலனா இருக்குமென்று இஸ்ரவேலும் கர்த்தர் சொல்லுகிறான் அப்படி இருக்கு போல இருக்குது அவனுக்கு. தம்பி சொன்னாங்க இல்லையா, கானான்னா பாலும் தேனும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? a land flowing with milk and ஹனி. நம்மால் காதல் விழுந்திருக்கு சில்க் அண்ட் மணின்னு விழுதுட்டு போல இருக்குது. மில்க் அண்ட் ஹனின்னா இவனுக்கு எப்படி விழுது? சில்க் அண்ட் மணின்னு விழுது போல இருக்குது. மீட்கப்பட்டவனுக்கு கையை காலை வச்சுட்டு சும்மா கத்த சமூகத்தில் உட்கார முடியல, உடனே எழுந்து ஓடு. யோசித்து பாருங்க, பரிசுத்த பவுலும் அப்படிதான் ஓடினாரு. கடைசி என்ன தெரியுங்களா? 3 வருஷம் அரபிநாதம் உட்கார வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. கையை காலை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருந்தால் பரிசுத்தத்தில் அடுத்த படிக்கு போயிடலாம். யார் இவன்? சொரியன் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? கையை சும்மா. சங்கீதம் 46:10 வாசிங்க. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து தேவனை எப்போ தேவன் என்று அறிய முடியும் தெரியுங்களா? அமர்ந்திருந்தால் தான். இந்த அமெரிக்கை என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவன் மேல் வைக்கிற முழு நம்பிக்கையோடு கிடையாது, ஒரு நிச்சயம். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று என்ன பண்ணும்? மனம் திரும்பினால் அடுத்தது என்ன செய்யணும்? சமூகத்தில் அமர்ந்திருக்க கட்ட வேண்டும். கத்த ஓடனா ஓடலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 13 15 வரை வாசிங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைக்கிறார். வந்தார்கள்.
என்ன பண்ண, சீஷர்கள் வந்து 12 பேரை தனியாக பிரித்து எடுக்கிறார். முதல் நோக்கம் என்ன தெரியுங்களா? they must be with the Lord. ஒருவனை தேவன் தெரிந்து கொள்வதற்கு முதல் நோக்கம் என்ன? they must have the intimacy with their master. அவனுடைய எஜமான, பரம எஜமானோடு அவனுக்கு என்ன இருக்கணும்? நேரடியான ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேணும். தான் கத்துக்கப்படும். என்ன பண்ணு, முதல்ல நீ என்னோட இரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணும்படி அவரால். நம்ம ஆள் இருக்கிறான்னு முதல்ல என்ன செய்ய, அவரோட இரு, அப்புறம் என்ன பண்ணும், நீயா எழுந்து ஓடாத, தடி எடுத்தவெல்லாம் தண்டல் காரணம் ஆகாத, என்ன பண்ணணும், அவர் ஒன்று அனுப்பணும். பிரசங்கம் பண்ணும்படியாக யார் அனுப்பணும்? அவர் அனுப்பணும். சும்மா அனுப்ப மாட்டாரு. என்ன செய்வார்? அற்புதங்கள், அதிசயங்கள், பேய்களை ஓடின அரங்கெல்லாம் கொடுத்துத்தான் அனுப்புவார். யோவான் 10:9 நமக்கெல்லாம் தெரிந்த வசனம். நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல். வேணும்னா முதல்ல உள்ள போகணும், அப்புறம் தான் வெளியே வந்து மேய்ச்சல். மேய்ச்சல் வேணும்னா முதல்ல என்ன பண்ணும்? அவர் தான் வாசல். முதல்ல என்ன பண்ணணும்? உள்ள போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உள்ள போறதுக்கு அவரோடு உறவாடுவதற்கு, வெளியே போறதுக்கு அவருக்கு ஊழியம் செய்யப்படுவதற்கு அவரால் அனுப்பப்பட்டு உள்ள போகணும். எதற்கு? முதல்ல ஆர்டர் என்ன? உள்ள போ, அப்புறம் வெளியே வா. நம்மால் ஊரெல்லாம் சுத்தலாம், உள்ள போக மாட்டேங்கிறான். யோசிச்சு பாருங்க. ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதன் எழுதுகிறார், நீ நிறைய ஊழியம் செய்யறன்னா நிறைய பாவம் செய்யறன்னு எழுதுறாரு. ஏன்னா ஊழியம்னு வெளியே சுத்தரம் தெரியுங்களா? அந்தரங்க அறைக்குள்ள போறதில்லை, தேவசமத்துக்கு போவதில்லை, ஜெபிப்பதில்லை, தேவசமத்துல காத்திருப்பதில்லை, அப்பாவோடு உறவாடுறதில்லை. என்ன பண்றோம்? ஊரெல்லாம் சுத்தி திரியோம். ஏசு பேர சொல்லி சுத்துவே தவிர இயேசுவின் திட்டம் என்ன? முதல்ல உள்ளே போ, அவரோடு உறவாடு, வெளியே போ, அவரால் அனுப்பப்பட்டு ஊழியம் செய்ய, கண்டிப்பா உனக்கு மேய்ச்சல் உண்டு. அவ மேய்ச்சல் எங்க இருக்குது? ஒரு இடத்துல இருக்குது. முதல்ல என்ன செய்யணும்? we have to go in and then he must send us to go out. உள்ள போகணும், வெளியே அனுப்புவது நாம் அல்ல, அவரால் பிரசங்கம் பண்ணும்படி அவரால் அனுப்பப்பட்டுன்னு வாசிக்க தெரியுங்களா? அப்படின்னா இந்த சொரியன் என்றால் அர்த்தம் என்ன? சும்மா இருக்க முடியாதவன். அவன் தேவ சமூகத்தை ஊழியம் பண்ண போன என்ன பண்ணுவான்? எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பான். என்ன செய்ய முடியாது? தேவ சமூகத்துக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆசரிப்பு கூடாதுக்குள்ள போகணும்னு அங்கே என்ன கிடையாது? ஜன்னல் கிடையாது. ஹலோ, ஆசரிப்பு கூடாதுக்குள்ள போனா அங்கே என்ன கிடையாது? ஜன்னல். தரை என்னது? இந்த மாதிரி டைல்ஸை போட்டு வச்சிருக்குது, மணல், வனாந்தர மணல். மேலே என்ன போட்டிருக்குது? டென்ட் தானே. 10வது மேலே என்ன போட்டா? தகசு தோல்லாம் போட்டு ஒன்றும் மேலே காத்துக்கிட்டு ஒன்றும் உள்ள வர முடியாது. இப்படிப்பட்ட அறைக்குள்ள ஒருத்தன் ஆசாரியம் போனான்னா நொந்து நூலா போயிட மாட்டான். ஹலோ, சும்மா போறவனே சொறி வந்துடும் அங்கே போனான். இல்லை சொறி உள்ளவன் போனா என்னத்துக்கு ஆவான்? சட்டையை பார்த்தீங்கன்னா குல்லாலேருந்து கில்லா வரைக்கும் மொத்தமும் போட்டிருக்கோம் அவருக்கு. பார்த்துருக்கீங்களா? தலையில் ஒரு பாகை, அப்புறம் மேலே ஒரு சட்டை, உள்ள ஒரு சட்டை, அதுக்கப்புறம் ஏபாத்து, அப்புறம் இடுப்பில் ஒன்று, அப்புறம் உள்ள ஒரு சல்லடம், அதுக்கு மேலே ஒன்று, இதெல்லாம் போட்டுட்டு உள்ளே போனான்னா அவன் தேர்வானா? அவன் நல்லா போகிறவனே 4 நாளாக சொரிஞ்சிட்டு வெளியே வருவான். சொரியனை உள்ள அனுப்புனா என்னத்துக்கு ஆவான்? கவனியுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்த நல்லா கவனிச்சு. எசேக்கியேல் கர்த்தர் சொல்லுவார், ஆசாரியன் அந்த பலி செலுத்துவதற்கு மேலே ஏறி போகும்போது அவனுடைய நிர்வாணம் தெரியக்கூடாதுக்கு என்ன பண்ண தெரியுங்க? உள்ள சணலினால் செய்யப்பட்ட சல்லடம், உள்ள ஒரு நம்ம இன்னர்னு போடுறாங்களா, பிள்ளைங்களாம் போடுறாங்க தெரியுங்களா? அது மாதிரி அந்த காலத்தை கத்தை கொண்டு வந்துடுறாரு. உள்ள ஒன்றை போட்டுட்டு போடா, படிக்கட்டில் ஏறும்போது உன்னுடைய கால்கள் அங்கே நிர்வாணம் தெரியக்கூடாது தேவ சமூகத்தில். இப்படி தலையிலிருந்து கால் வரைக்கும் போட்டு மூடிட்டு ஜன்னலே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள அனுப்புறான். எண்ணத்துக்கு வனாந்திரம் வேற. யோசித்து பாருங்க. ஆகவே அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? சொறி இருக்கக்கூடாது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் இருப்பது நீங்க வனாந்திரமான உலகம். ஆமேன். நீங்கள் தான் இருப்பது என்ன? ஒரு வென்டிலேட்டட் வேர்ல்டு இல்லை. உங்களுக்கு உலகத்துக்கு தான் வென்டிலேஷன், உங்களுக்கு எனக்கு மூக்கில் வைக்கிற வென்டிலேஷன் வந்தால் தான் உண்டு. கவனி, இந்த வென்டிலேஷன் இல்லாத ஒரு ஆவிக்குரோதிங்களான்னு ஓடிட்டு இருக்கிறோம். என்ன இருக்கக்கூடாது? சொறி. 2வது அசர் என்பது சொன்னேன், நாட்டம் எடுக்கிற வாழ்க்கை என்று சொன்னேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. என்ன சொல்ல? கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதாவது வெற்றி சிறக்க பண்ணி, எப்போதுன்னா இருக்கு நேர்வுகள், எப்போதாவது இருக்கு போல இருக்குது. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன வாசனை வரும்?
தம்பி ஜெகனோட ஊழியம் செய்கிற டாக்டர் தயாளன் ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவர் ஒரு மலேசியா போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஸ்ப்ரே ஒன்று வாங்கிட்டு வந்தார். எதுக்குன்னா சட்டையெல்லாம் அடிச்சிங்கன்னா நல்ல ஸ்ப்ரே வாசனை வரும். அவர் சீமேனாக இருந்தவர், உலகம் ஃபுல்லாக சுற்றினவர் அவர். அதனால் அவருக்கு என்னென்ன இதெல்லாம் சாதாரணமானது. இது கொண்டு கொடுத்தாரு, வாங்கி வச்சிருக்கிறேன். கேட்ட ஏன் அடிக்கிறது இல்லை? எனக்கு ஒரே ஒரு விருப்பம் எங்கிட்ட இருந்து வருது, கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை மாத்திரம்தான் வரணும். எங்கிட்ட இருந்து என்ன வரக்கூடாது? பாடி ஸ்ப்ரேயும் வரக்கூடாது, சோல் ஸ்ப்ரேயும் வரக்கூடாது. என்ன வரணும்? என்னிடத்திலிருந்து ஒரு வாசனை வந்தால் என்ன ஆகணும்? கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை மாத்திரம்தான் வரணும். பைத்தலோன் என்னன்னா இந்த ஆம்பேருக்கு பார்த்தீங்களா, அதில் வேலை செய்கிற ஒரு தம்பி, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் பிலீவரோட பையன். அவன் வந்து ஒரு நாள் ஒன்று கொடுத்தது, என்னடா பாடி ஸ்ப்ரே. இது தான் எனக்கு என்னத்துக்கு நான் சொன்னேன், அந்த புக்கெல்லாம் வச்சுருக்கீங்களா, அதுக்கெல்லாம் அடிச்சு விடுங்க. பேசலாம், அந்த புக்கெல்லாம் வச்சுருக்கீங்களா உங்கள் ஸ்டடி ரூமில், அதில் இந்த பூச்சி புழு வராமல் இருக்க அடிச்சு வைங்க. இப்போ அதுக்கு தான் அடிச்சுட்டு இருக்கிறேன். அதை கவனிங்க. உங்கள்கிட்ட எங்கிட்ட என்ன வாசனை வரணும்? அசரு அருவருப்பான நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையில் என்ன வரணும்? அவரை அறிகிற அறிவின் வாசனை. உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? அவரை அறிகிற அறிவின் வாசனை தான். வர எந்த சில பார்த்தீங்கன்னா சில வருமுறை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், டாக்டர் புஷ்பராஜ், சேலம் புஷ்பராஜ் தெரியும் தானே? ஜாமக்காரன் பத்திரிகை தெரியும் தானே? ஆமாம். அவர் ஒரு முறை கோவில்பட்டில் ஒரு ஊழியம் செய்வோம். நான் அதே கன்வென்ஷனில் பேசினேன். அப்போ அவர் அங்கே வந்து சொன்னார். அவர் சென்னைக்கு ஏதோ இப்போ இல்லை, சில அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு முறை ஒரு இடத்துல மீட்டிங் நடத்தி, அவருக்கு வழக்கம் என்னென்னா, அவர் நானும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அது தங்கி இருக்கிற இடத்துல அநேகர் அவரை சந்திப்பதற்கு டைம் கேட்பாங்க, வந்து கவுன்சிலிங் கேட்பாங்க, ஜெபம் பண்ண வருவாங்க. ஒரு முறை சென்னையில் ஒரு வீட்டில் அவர் தனியாக தங்கி இருக்கிறார். அந்த அறைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஜெபிப்பதற்கு ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இவர் கண்ணை மூடிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு ஃபேமிலி உங்களை பார்க்க வருது. சரி வரட்டோன்னு ரெண்டு மாதிரி டேபிள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு 10 பேர் அந்த அறைக்குள்ளே வராங்க. இவர் கண்ணை மூடிட்டே இருந்துட்டு இவனை கண்ணை இருந்து கேட்டார், உங்கள் குடும்பத்தில் யார் அரேபியன் கண்ட்ரியில் வேலை செய்கிறாங்க? உன்னை எல்லாம் ஒருத்தரை பார்த்தாங்க. ஒன்று நான் சொன்னேன்ல, அவர் தீர்க்கதரிசி, ஒன்றுமே நம்ம சொல்லலை. அவரே கேட்டார் பாரு. என்ன கேட்டார்? உங்கள் வீட்டில் யார் அரேபியன் கண்ட்ரியில் வைப்பான்னு கேட்டார்ப்பா. சொன்னல, அவர் தான் தீர்க்க. இந்த நிறைய பேர் உருப்படாம பண்ணது இப்படி தான். அவன் பாட்டு சும்மா என்னத்தையும் கேட்பான். நம்மளே சேர்ந்தவனை தீர்க்கதரிசி ஆக்கி நிறைய நேரத்தோடு தள்ளிடுவான். அவனை என்ன பண்ணாதீங்களா? அவரு பார்த்தாரு. என்ன பார்க்குறீங்க கேட்டார். இல்லை, நான் வரும்போதே சொன்னேன், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவர் அப்படி புட்டு புட்டு வச்சு வைப்பார். நாளைக்கு அப்புறம் இட்லியாக வைப்பார், இடியாப்பமாக வைப்பார். அவர் என்ன பண்ண, புட்டு புட்டு வச்சிருவாராம். அவர் சொன்னார், நான் ஒன்றும் புட்டு புட்டு வைக்கல, கண்ணை மூடினு உள்ளே வந்தோடனே இன்டிமேட் சென்று வாசனை வந்தது. அப்போ யாரும் அப்போ இந்தியாவில் அது கிடைக்காது, எங்கே தான் கிடைக்கும்? அரேபியன் கிடந்து யாராவது வந்தாதான். அப்படி தான் நான் சொன்னேன். எதை வச்சு சொல்லலை? தீர்க்க தரிசனம்லாம் ஒன்றும் சொல்லலை, உன் வாசனையை வச்சு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போன உடனே தெரியும், ஐயா வெளிநாட்டில் வேலை செய்கிறான்னு உடனே தெரிஞ்சிடும்ல. இல்லை ஐயா அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரான்னு தெரியுதில்ல. ஆனால் எந்த வாசனை வரமாட்டேங்குது? கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை. உன்னத பாட்டு 1:12 வாசிங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜா தன் பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் என்ன செய்த வாசனையை கவனிங்க. ராஜா எங்க இருக்கிறாரு? பந்தியில் இருக்கிறார். அவர் பந்தியில் இருக்கும் வரையும் நீங்கள் என்ன செய்யணும்? நமது நலத தைலம் என்ன செய்யணும்? அவருடைய வாசனையை. யார் இது? மணவாட்டி சொல்லுகின்ற வார்த்தை. மணவாளன் பந்தியில் இருக்கிறார். பந்தியில் இருக்கும்போது மணவாட்டி என்ன பண்ணு? பக்கத்தில் உட்காந்து தேவையில்லாத ஒரு வாசனையை எடுத்து விட்டா, நம்ம ஊரில் அம்மாலாம் கில்லாடி அம்மா, சாப்பாடை போட்டு தான் சண்டையை வாங்கும். பார்த்துருக்கீங்களா? சாப்பாடை போட்டு அவன் கையை வைக்கிறதுக்குள்ள அவங்க அக்கா வந்த, அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அப்போவே உனக்கு தெரியும் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு. அவன் பரிதாபமாக பார்ப்பான். ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சொன்னார், அவங்க வீட்டில இருந்து ஆள் வந்தா, யார் அக்கா வீட்டில இருந்து ஆள் வந்தா ஆட்டை அடிப்பாங்களாம். எதுக்கு? பிரியாணி செய்யறதுக்கு. எங்க வீட்டில இருந்து ஆள் வந்தா ஆளையே அடிக்கிறான் போட்டு, பையனை போட்டு கொளுத்து கட்டுறாள். என்னன்னு கேட்டா இவன் அடிக்க பார்த்து அது ஓடி போயிடுமா. அது ராஜாவை பந்தியில் இருக்க உட்கார என்ன வீசணும்? நமது நலதம், நம்முடைய நற்சாட்சி என்ன செய்யணும்? வாசனை வீசினால் ராஜா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவார். ஆமென். ராஜாவுக்கு பிடிக்கிற சாப்பாடு என்ன? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன். தெரியுமே, வெஜிடேரியன் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியுமே. எந்த ஆவிக்குரிய சபையில் உள்ளவன் வெஜிடேரியன் சொல்லுவான். கர்த்தருக்கு பிடிக்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன். அது ஃபிஷ்ஷா ஃப்ளஷா? ஃபிஷ்ஷா ஃப்ளஷா? அதாவது மட்டன் சிக்கனா இல்லது மீனான்னு கேட்டேன்.
ஃபிஷ்ன்னு சொல்லி தெரியும், இதெல்லாம் தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி மாற மாட்டாரோ அப்படியே நாமும் மாறவே மாட்டோம், அப்படியே தான் இருப்போம். எங்கே போனாலும் தமிழன் இப்படியே தான் இருக்கிறான். எது பிடிக்கும்னா உடனே நான் வெஜிடேரியன். இயேசுக்கு பிடிச்ச சாப்பாடு நான் வெஜிடேரியனா? ஹலோ, மீனா? பிதாவின் சித்தம். யோவான் 4:34 வாசித்து பாருங்க. சீஷர்கள் சமாரியாவிலிருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க. இயேசு என்ன சொன்னாரு? பார்த்தா தலைவர் சாப்பிட்டுட்டு திம்முன்னா உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. கேட்குறான், யாரோ ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுத்துருக்க, தலைவர் நல்லா வாங்கிட்டு உட்காந்துருக்கார் பாரு. இயேசு சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு உணவு எனக்கு உண்டு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே மெய்யான உணவு. அப்புறம் சப்பாத்தி சிக்கன்லாம் சாப்பிட்றதெல்லாம் பொய்யான உணவு. புரியுதா? ஹலோ, நம்ம சாப்பிட்ற இதெல்லாம் என்ன உணவு? பொய்யில்ல, நகலான உணவு. அதுதான் அசலான உணவு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லைன்னா அதுக்காக அப்பவே வேண்டாம், பட்னிகளும் செத்து போயிடுவோம். என்ன வேண்டும்? அப்பத்தினால மாத்திரம்னா அப்ப வேண்டாம் என்று அர்த்தம் இல்லை, அப்பத்தை காட்டிலும் வசனம் மென்மையானது. மார்த்தாள் சிறந்தவங்களா மரியாள் சிறந்தவங்களா? தெரியும். இப்போ பட்டிமன்றமே வைக்கலாம் பாருங்களேன். இப்போ மார்த்தாள் ஒரு கூட்டம் பிரிஞ்சிடும், மரியாள். நான் எப்பவுமே மார்த்தாள் பக்கம்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுங்களா? மார்த்தாள் இல்லைன்னா 3.5 வருஷம் இயேசுநாதர் பண்ணியிருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுநாதருக்கு உடம்பும் இது மாத்திரம் இல்லை, வயிறு இருந்தது. கூட கொஞ்சம் பேர் சுத்தினாங்களே, அவங்களுக்கு வயிறு இருந்ததா இல்லையா? கூட சுத்தினா அத்தனை தடியனுங்களுக்கும் சாப்பாடு போட்டது இந்த மாதிரி அம்மா தான். அங்கங்கே சாப்பாடு போடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை சொன்ன பாருங்க. ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டு தாய் குலத்துக்கு பரலோகத்தில் தனியாக டைனிங் டேபிள் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வர ஊழியக்காரனுக்கு அவிச்சி ஆக்கி பொறிச்சு அவன் வயிற்றில் கொட்டி அனுப்புறதே பெரிய வேலை. அதே மாதிரி வீட்டில் இருக்குது தெரியுங்களா? சிலதெல்லாம் அது உருண்டையாக கொஞ்சம் இருக்குது தெரியுங்களா? வீட்டில் அது உருளைக்கிழங்கு இல்லையா? உருண்டைக்கிழங்கா? யார் ஆளு பேர்? உருளைக்கிழங்கு. என்ன கிழங்கு? உருண்டை கிழங்கா? அது இதுக்கெல்லாம் வயிற்றில் கொட்டணும்ல. அத்தனையும் கொட்டிட்டு சமைச்சது சும்மா பார்த்துட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான். தமிழ்நாட்டு ஆவிக்குரிய தாய் குலத்துக்கு பரலோகத்தில் தனி டைனிங் டேபிள். பிரைஸ் தி லார்ட். போனால் உளுந்து உளுந்து உங்களுக்கே பரிமாறுறதுக்கு ஒரு 50-60 தூதனை கதை கண்டிப்பாக வச்சிருப்பாரு. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி குறிப்பறிந்து அப்படியே குறிக்கிற ஆள்லாம் அங்கே இருப்போம் உங்களுக்கு. இயேசுவும் அப்படி சீஷரை ஊழியம் செய்ததுக்கு பாதத்தில் உட்கார்ந்த மரியாள் மாத்திரம் காரணம் அல்ல, அவருக்கு ஒரு வயிறு இருக்கு, அதுக்கு பசிக்குண்டு அறிந்த மரியாள் தான். யோசிச்சு பாருங்க. மார்த்தாள் தான் வீட்டில் ஏற்றுக்கொண்டாலே தவிர மரியாள் இல்லை. இந்த காலில் உட்காந்து வசனம் கேட்கறவங்கலாம் வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க. வயிறு இருக்குன்னு தெரிஞ்சவன் தான், அவளுக்கு பசிக்கும்ல. அவள் வீட்டில் ஏற்றுக்கொண்டதுனால தான் மரியாள் காலுக்கு உட்கார்ந்தாங்க. ஒரு முறை தெரியாமல் எங்கள் சபையில் மார்த்தாள் தான் சிறந்தவள்னு சொல்லிட்டு அது பாட்டு நான் பாட்டு வாங்கி தள்ளிட்டேன். மீட்டிங் முடிஞ்சு இறங்கி போனால் சபையில் ஒரே பாராட்டு. பிரதர், எங்களெல்லாம் சொல்கிறாங்க, பிரதர் என்ன மார்த்தாள் ஆயிட்டீங்களா? ஒரு நாள் ஊழியத்துக்கு வரலன்னா உங்களை என்ன ஆகிடுவாங்க? என்ன மார்த்தாள் ஆயிட்டீங்களா? நீங்கள் என்ன மரியாளாவே வயது காலில் உட்காந்து பட்னியாவை கிடக்குற? நீ தானே கொட்டிக்கிற உட்காந்து. மார்த்தாள் ஏமாந்து சமைச்சாதான் நீ கொட்டிட்டு காலில் உட்காந்துருக்க முடியும். இல்லைன்னா சும்மா கீழே உட்காந்துருவியா? வருஷக்கணக்கில் உட்காந்துருவியா? வயிற்ற கிள்ளுனா போகல. எந்த மரியாதை ஏமாறவன் பார்க்க தானே ஓடுவான். நல்லா பேசிட்டு போனால் சபையில் ஒரே சகோதரிகள்லாம் ஒரே பாராட்டானே. இதுதானே நாங்கள் எதிர்பார்த்தோம். எப்போ பார்த்தாலும் மற்றாளே ஒரு மாதிரி கிண்டலாக கேட்குறாங்கண்ணே. போய் எண்டில் போனால் எங்கள் சர்ச்சு மூப்பர் வந்தார். கொன்னுடுவேன் இனிமேல் இது மாதிரி பேசணுன்னா. என்னடா இது? இங்கே ஒருவன் சேற்றை வாரி அடிக்கிறான், அங்கே ஒரு பெரிய தூட்டுதல் நடக்குது, ஒரு போட்டுதல் நடக்குது. நான் என்ன, அவர் என்ன ஊழியங்களில் உற்சாகப்படுத்தி நடத்தின ஒரு கர்த்தருடைய மனுஷன். அமைதியை பார்த்துட்டு, தம்பி பைபிளில் போட்டிருக்குல்ல, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத ஆண்டவர் தேவையானது ஒன்றுன்னு அதைத்தானே சொன்னாரு. நீங்க எப்படி மரியாளோட மார்த்தாள் சூப்பர்னு அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? நான் சொன்னேன், நான் வசனத்துக்கு மாறா ஏதாவது பேசணும்னா தேவையானது ஒன்று, அதாவது அப்பத்தினால மாத்திரம் இல்லைன்னா அப்பமே சாப்பிடாதன்னு இயேசு சொன்னாரா? சொல்லல. அப்போ அப்பம் வேண்டும், அதைவிட மேலானது இருக்கணும். பாடத்தில் உட்கார்றது வேண்டும், வேண்டாம் இது அதிகமாய் தேவை, அதுக்காக சாப்பிடவே வேண்டாம்னு இயேசு சொல்லலை. 33 ஆண்டுகள் என்ன பேர் தெரியுங்களா? போஜன பிரியன் தானே இயேசுக்கு பேர் சொன்னாங்க. ஹலோ, அப்படித்தானே சொன்னாங்க. அப்படி நல்லா தலைவர் நல்லா வாங்கியிருக்காருல, சாப்பாடு சாப்பிட்டுருப்பாரு தானே, நல்ல மொக்கியிருக்காரு. அதான் அவருக்கு என்ன சொல்லலாம், போஜன பிரியன்னே சொல்றான்ல. அப்படின்னா நல்ல போற இடத்துல ஒரு கை பார்த்துருப்பாரு இயேசுநாதர். அப்படின்னா அவர் பசியோட ஒரு ஊழியம் செய்யலை. அவர் சொன்னார் ஒன்று, இல்லை தம்பி நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான்,
அந்த பொம்பளைங்க ஊழியத்துக்கு வராமல் வீட்டில் உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிடும் தம்பி. அதனால இப்படிலாம் பேசாதீங்க இனிமேல். உங்களை நம்பி பேசியிருக்கேன், அதனால வெளியே போகாமல் வீட்டில் உட்காந்துட போறீங்க. சரியா? மாத்தாளாவும் இருங்க, மரியாளாவும் இருங்க, ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். சரி, போகட்டும். ரெண்டாவது என்ன வேணும்? ராஜா பந்தியில் இருக்கிறார், நம்ம நலத்தைலம் என்ன செய்யணும்? அதுக்கு என்ன பண்ண தெரியுங்களா? நற்சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணும்? தேவ சித்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு இன்னும் மகிமையாக இருக்கும். சாப்பிடுற சாப்பாடு என்ன? ராஜா பந்தியில் இருக்கிறார், அவருக்கு பிடிக்கிற சாப்பாடு என்ன? பிதாவின் சித்தம். அதை அவர் முழுமையாக செயல்படுவதற்கு என்ன வேண்டும்? உங்களுடைய என்னுடைய நற்சாட்சி அவசியம். அப்படின்னா பரிசுத்தின் 5வது படி என்ன? அமைதலாக அந்த சொரிஞ்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல, தேவ சமூகத்துல அர்ப்பணித்து அவருடைய நடத்துதலுக்கு காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. 2வது என்ன? ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்களுடைய பேர் கெட்டு போறதுக்கு காரணம் சாட்சி இல்லாத கிறிஸ்தவனால தான். யோசிச்சு பாருங்க, யாரா நீங்க வேலை செய்யற இடம், பல இடத்துல பாருங்க, யாராவது ஒரு ஹிந்துவை பாத்தியோ, ஒரு ஹிந்து நீ இப்படி பண்ணலாமான்னு யாரும் கேட்டிருக்கானா? யாரா கேட்கறாங்களா? ஆனா நீ ஒரு கிறிஸ்தவன் இப்படி செய்யலாமான்னு கேட்கறான்ல. யோசித்து பாருங்க. நான் ஒர்க் பண்ண இடத்துல கேட்பாங்க, என்னோட நிறைய விசுவாசிகள் இருப்பாங்க, அவங்க தவறு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? என்ன சார் உங்க ஆள் இப்படி பண்ணிட்டான், ஒரு கிறிஸ்தவன் இப்படி பண்ணலாமா சார், அப்படிதான் கேட்பாங்க. அப்படின்னா இந்த பொல்லாத உலகமே கிறிஸ்தவன் என்ன எதிர்பார்க்கறது? ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நாட்டம் எடுக்கிற வாழ்க்கை தெரியுங்களா? பலிபீடத்துல காலையே எழுந்த ஒரு ஆட்டை வெட்டி துண்டித்து வைத்து விட்டோம், மேல இருந்து என்ன வரணும்? கர்த்தரிலிருந்து அக்னி வந்து என்ன செய்யணும்? அதை பட்சித்தால் அங்க நாட்டம் எடுக்காது. நாம் கொடுக்கின்ற பலி மேலிருந்து அக்னி வந்து அதை பட்சிக்காவிட்டால் அப்படியே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அழுக ஆரம்பிக்கும், அப்புறம் புழுக்கும், நாட்டம் அடிக்கல. ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நாட்டம் உள்ள வாழ்க்கைன்னா, நம்முடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் அங்கீகரித்தாராங்கிறது முக்கியம். ஒரு அசர் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் நான் எதை கொடுத்தாலும் கர்த்தர் வாங்கி பாருங்கல்ல, தேவன் அங்கீகரிக்கிறத நான் அவருக்கு கொடுக்கிறேனா, அதுதான் ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை, அதுதான் அசறுகள் இல்லாத வாழ்க்கை. 6வதாக ஒன்றை சொல்லி நாம் கடைசி தாட்ட கவனிப்போம். 6வதாக லேவியராகமம் 21:20. அடுத்தது யாரு? விதை நசுங்கினவன். ஆசாரி ஊழியத்தை யார் செய்யக்கூடாது? 6வதாக விதை நசுங்கினவன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 23:1. அறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு என உட்படாத யாரு? விதை அடிக்கப்பட்டவன்னா அந்த விதை நசுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். விதை என்றால் உங்களுக்கு தெரியும், சரியா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இனப்பெருக்கம் செய்ய முடியாதவன் அர்த்தம். இதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அதுல போட்டா? இந்த விதை அடிக்கப்பட்டவன் போட்டு தெரியுங்களா? உபாகம் 23:1. அதுக்கு பயன்படுத்த வார்த்தை என்ன? யூனக். யூனக் என்றால் என்ன? அன்னகன். இன்னைக்கு திருநங்கைன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஆண்கள் தான். இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்மைத்தன்மையை அகற்றுவதற்கு அந்த விதையை அடிச்சுட்டா என்ன ஆயிடும் தெரியுங்களா? அவன் ஆண்மைத்தன்மை இல்லாதவனா போயிடுவான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். போத்திபார் இருந்தார் இல்லையா? போத்திபார் இருந்தாரா? யார் அவர்? எகிப்தினுடைய அதிகாரிகளுக்கு தலையாரி. அவன் யாரு? எகிப்தின் அதிகாரிகளுக்கு தலையாரின்னு போட்டிருக்கு தெரியுங்களா? அது ஆங்கிலத்தை படிச்சு பாருங்க. he was a eunuch என்ற வார்த்தை பயன்படுத்துவான். அவன் யார்? ஆண்மைத்தன்மை அகற்றப்பட்டவன் என்ற அர்த்தம். அதனால தான் அவனுடைய மனைவி யோசேப்பை தொல்லை பண்றான். ஏன் அவள் யோசேப்பை அவன் அளவுக்கு தொல்லை பண்றா? ஒவ்வொரு நாளும் அவனை காரணம் என்னவென்றால், அவன் யாரு? ஒரு நல்ல பேரழகி. நமக்கு பைபிள்ல அவளுடைய பேர் இல்லை, ஆனா குரான்ல அவளுக்கு பேர் இருக்குது, செலூக்கியா அவளுடைய பேரு. போத்திபார் மனைவிக்கு பேர் என்ன பேரு? செலூக்கியா என்று குரான்ல பயன்படுத்துறாங்க அந்த பேரை. குரான்ல போத்திபாருடைய மனைவிக்கு பேர் எழுதப்படுகிறது செலூக்கியா. அவள் ஒரு எகிப்து பெண் இல்லையா? எகிப்து பெண்கள் அழகுள்ளவங்களா அழகு இல்லாதவங்களா? எப்படி தெரியும்? அது பாருங்க, யாரு தெரியுது? உலகத்தையே தன் கால்களின் கீழே போட்டு வச்சதால கிளியோபட்ரா. ஆனா கவனிங்க, நம்ம சாரா பாட்டி அவளையே காலி பண்ணிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
அது போகுது பாருங்க. 65 வயசுல அப்படி எகிப்துக்குள்ள நுழைஞ்சது, அவ்வளவுதான். ஒரு கேட் வாக், அவ்வளவுதான். அவன் சுருண்டு கிடக்குறான் கீழே. எகிப்தின் பிரபுக்கெல்லாம் போய் பாராட்டுறான், நம்ம ஊருக்கு ஒரு பியூட்டி வந்திருக்கு பாரு. எத்தனை வயசு? 65 வயசுல நம்ம பாட்டி எகிப்திய பெண்களை விட சூப்பர் சீடா இருந்திருக்காங்க அந்த அம்மா. பிரைஸ் தி லார்ட். அது வேற கதை, அது விட்டுடலாம். கவனிங்க, அந்த ஊர் அவள் மிகச் சிறந்த அழகுள்ளவள். குர்ஆன்ல ஒரு நிகழ்ச்சியை எழுதுகிறார்கள். இவள் அந்த யோசேப்பினால கவரப்படுகிறாள். காரணம் என்ன? கணவன் ஒரு ஆண்மைத்தன்மை அகற்றப்பட்டவன். ஆகவே என்ன பண்றா, அந்த நாட்கள்ல ஆண்மைத்தன்மை அற்றவர்களுக்கும் சமுதாய அந்தஸ்துக்காக என்ன செய்வான்னா, மனைவிகளை திருமணம் பண்ற வழக்கம் அவங்களுக்கு. ஸோ திருமணம் பண்ணிட்டா, இந்த செலூக்கியா என்ன பண்றா, ஒரு நாள் ஒரு விருந்து கொடுக்கிறாள். எகிப்தில் உள்ள அநேக அழகிகளை அழைத்து வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேங்க்வெட் ஹால், ஒரு பெரிய விருந்து சாலை. அதில் 2 பக்கமும் இந்த பெண்களை உட்கார வச்சு என்ன பண்றா, ஒவ்வொருத்தர் கையிலையும் என்ன பண்றா, ஒரு ஆப்பிளை கொடுக்குறா. இன்னொரு கத்தியை கொடுத்துட்டு என்ன பண்றா, நீங்க இந்த தோலை கட் பண்ணுங்க எல்லாரும். ஆப்பிளை கொடுத்துட்டு என்ன பண்றா, ஒரு கூர்மையான கத்தியை கொடுத்து நீங்க தோலை அந்த பீல் பண்ணுங்க, வெட்டுங்க. அப்படி சொல்லிட்டு இவ வெளியே போயிட்டு என்ன பண்ணா, இங்க வாடான்னு கூட ஜோசப் வந்தான். உள்ள போய் அந்த ஜாரை எடுத்துட்டு வாடா. இவன் இன்னசென்ட்டா வந்தான். வந்து ஜாரை எடுத்துட்டு இவன் போயிட்டான். போன பிறகு செலூக்கியா உள்ள வந்து பார்த்தா அத்தனை பேரும் கையை வெட்டிட்டு இருந்தாங்களாம். இவன் வந்து உள்ள போயிட்டு வெளியே போனல, அவன் அழகை பார்த்து மிரண்டு போய் கையை விட்டாங்களாம். ஆப்பிளை விட்டு போய் கையை விட்டாங்களாம். அவன் போன பிறகு செலூக்கியா அவன்கிட்ட பேசுறா, ஒரு கணம் பார்த்ததுக்கே கையை விட்டுட்டிய, நாள் முழுவதும் பார்த்துட்டு இருக்கிறேன்னா நான் என்ன பாடுபடுவேன். இது நம்ம பைபிள்ல இல்ல, குர்ஆன்ல இருக்குது. சரி, விட்டுருவோம். இந்த பெண் இருக்கிறாள், இவனுடைய கணவன் யாரு? ஏன் அவனுக்கு ஆண்மைத்தன்மை அகற்றப்படும் அப்படின்னா, அவர்கள் எங்க போகணும்? அரண்மனைக்கு போகணும், அந்த புறத்துக்கு போகணும். சாலமோன் மாதிரி ஆசாமின்னா 1000 மனைவிகள் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை மனைவி? 700 + 300, சரியா? 1000. இந்த 1000த்துல ஒரு மனைவி அவன் ஒரு நாள் சந்தித்தான்னா, மறுபடியும் அவளை சந்திக்கிறதுக்கு 3.25 வருஷம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, ஒரு மனைவி, 1000 மனைவி இருக்காங்களே, ஒரு நாள் ஒரு மனைவியை சந்தித்த, எனக்கு என் புத்தி கெட்டல, உங்களுக்கு கெட்டதான் தெரியல. சாலமோன் தூங்குனா அவன் பெட்டை சுத்தி 60 பேர் நிப்பானான். ஹலோ, சாலமோன் பெட்ல தூங்குனா அவனை சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க? 60. இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகள், பட்டயம் உருவதில் பழக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணானா, ஒரு மாதிரி பாக்குறீங்களா, என்ன தலைவரே தள்ளுறீங்களான்னு பாக்குறீங்களா? உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 3:6 வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க, வாசிங்க. ம் ம் ஆ ம் ம் அடுத்த வசனம். இதோ இதெல்லாம் வெள்ளை போடலாம் போட்டுக்கிட்டு இருக்கிற எது? சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேல் சௌரியவான் என்றால் பலசாலிகள் என்று அர்த்தம். இஸ்ரவேலில் சௌரியவான்களில் எதை சுத்தி நிக்கிறாங்களா? சாலமோன் பெட்டை சுத்தி 60 பேர் நிக்கிறானா. இவங்கெல்லாம் யாரு? வாசிமா. இவங்கெல்லாம் யாரு? பட்டயம் பிடித்து ராக்கால பயத்து நிமித்தம் 60 பேர் பட்டயத்தை இடுப்புல வச்சுட்டு எதை சுத்தி நிக்கிறான்? சாலமோனுடைய மஞ்சம். எதுக்கு பயந்தா? இந்த பொம்பளைகளுக்கு பயந்து நான் சொல்லல, சரியா? ராக்கால பயம் போட்டிருக்கு. எதிரி வந்து தூங்கும்போது வெட்டிடுவாங்களா? பெல்சார் சார் அப்படித்தானே கொல்லப்பட்டான். அந்த ராத்திரிலே கொல்லப்பட்டான்னு போட்டிருக்கு இல்லையா? படுக்கையில் இருக்கும்போது கழுத்தை வெட்டினவங்களாம் இருக்காங்களா பைபிள்ல? ஆகவே என்ன பண்ண, ராக்கால பயத்துக்காக சாலமோன் சுத்தி எத்தனை பேர் நிற்பானா? சாலமோன் அரண்மனையில் இந்த மார்டின் இல்லைன்னா குட் நைட்லாம் பண்ண வேண்டாம். 60 பேரை கொசு வந்தால் வாழலே வெட்டிடுவாங்க. ஆமாம், ஒரு கொசு கூட உள்ள வர முடியாது, அப்படி வெட்டிடுவான் ஆளுங்க. அப்படிப்பட்ட ஆளு சுத்தி நிற்கிறான். இதுக்கு நடுவில் எப்படி 1000 மனைவிகளை சந்தித்தானோ தெரியல. அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு மனைவி 3.5 வருஷத்துக்குள்ள சந்திக்கிறானே, அரண்மனையின் சுகம், அரண்மனையுடைய போகங்கள், அரண்மனையுடைய செல்வம் அவளை சும்மா இருக்க விடுமா? ஸோ என்ன ஆகும்? தவறாக அவள் வாழ முயற்சி செய்வாள். ஆகையினால அந்த பொறுத்தவரை எல்லா ஆண்களும் ஆண்மை அகற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதனால தான் போத்திபாருக்கு என்ன, அவன் ஆண் தான், என்ன பண்றான்? அவன் விதை நசுக்கப்பட்டவன். அவனுக்கு என்ன கிடையாது? அவனுக்கு இனப்பெருக்கம் செய்கின்ற ஒரு பெண்ணோடு தொடர்பு கொள்கின்ற அந்த சத்துவம் அவனுக்கு இல்லாததுனால அவன் அரண்மனைக்கு போகிற எல்லாரும் ஏசு சொல்ல தெரியுங்களா? தாயின் வயிற்றிலிருந்து பிறக்குது பை பர்த். அடுத்தது மனுஷர்களால் அன்னகன். அதான் அந்த கூட்டம்லாம்.
விதை நசுக்க அடிக்கப்பட்டவன் யாரு? மனிதர்களால். ஏன்னா அந்த ப்ரொஃபஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, அரண்மனையோடு சம்பந்தப்பட்டவர்களாம் பேர் அன்னகன் என்று தான் பெயர். பின்னாடி யோசிச்சு பாருங்க, இதுல எஸ்தர் புஸ்தகத்தை பாருங்க, அவளுக்கு அந்த அவள் இந்த கன்னிகைலாம் சேர்க்கிறாங்க தெரியுங்களா, யாரு? அன்னகன் பேர் தான் பயன்படும். அதிகாரிகள் ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா யூனக் என்ற வார்த்தை தான். அப்படின்னா யூனக் என்றால், அன்னகன் என்றால் யாரு? விதை நசுக்கினவன். ஆசாரி ஊழியம் செய்யக்கூடாது. காரணம் என்ன? அவனுக்கு என்ன கிடையாது? இனப்பெருக்கம் செய்கின்ற அந்த தன்மை கிடையாது. கவனித்துக் கொள்ளுங்கள், அது மாம்சம். பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன வேண்டும்? இனப்பெருக்கம் செய்கின்ற தன்மை உள்ளவர்கள் தான். இனப்பெருக்கம் என்றால், திரும்ப சொல்லுகிறேன், ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று சேர்க்கிறவர்கள். உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். 1ஆம் நூற்றாண்டுல தோமா நம்ம ஊருக்கு வந்தார் இல்லையா? வந்து அவர் ஊழியம் செய்தார். வாழ்க்கை முடிந்து போயிற்று. அன்றிலிருந்து அவரால் சந்திக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. கேரளாவில் நிறைய பேர் இருந்தாங்க, வட இந்தியாவில் சில பகுதிகளில் சிலர் இருந்தாங்க, சென்னை போன்ற பகுதிகளில் சிலர் இருந்தாங்க. இதுல ஒரே ஒரு ஆள் 6 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்குள்ள தன்னை போல இன்னும் ஒரு தேரினை விசுவாசியை மாற்றினாள். கவனிங்க, நான் இருக்கிறேன்னா 6 மாதத்துக்குள்ள என்ன போல விசுவாசத்துக்குள்ள வருகிற ஒருவனை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தால் 32 வருஷத்துக்குள்ள இந்தியா முழுவதும் சந்திக்கப்பட்டிருக்குமா? 6 மாதத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிற ஒருவனை சந்தித்து கர்த்தருடைய அன்பை சொல்லி அவனை கர்த்தருக்குள்ள ஒரு தேரினமனாக கொண்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க? இந்த 2 பேரும் அடுத்த 2 பேரும் சந்திப்பாங்க இல்லையா? அடுத்த அந்த 8 பேரும் இன்னும் 16 என்ன ஆகும்னா 32 ஆண்டுகளுக்குள்ள இந்தியா சந்திக்கப்பட்டிருக்கும். 2000 வருஷம் தாண்டி போச்சு. இன்னும் 4, 3, 5ன்னு கணக்கு போட்டு உட்கார்ந்து. காரணம் என்னங்களா? விதை நசுங்கி போனவர்கள். நாம் என்ன செய்வதில்லை, இனப்பெருக்கம் செய்கிறோம் என்று நான் அடிக்கடி வருத்தத்தோடு சொல்லுகின்ற ஒன்று. குட்டி போடுறது மேய்ப்பன் வேலை இல்லை, குட்டி போடுறது ஆட்டோட வேலை. ஆமென். எந்த ஊர்லயும் யார் குட்டி போட மாட்டா? நம்ம ஊர்ல தான் ஒரு அவலம். மேய்ப்பர் தான் குட்டி போட வேண்டிய அவலம். இன்றைக்கு அவர் தான் ஆத்மாவை சந்திக்கணும், அவர் தான் வீடு வீடா போடணும், அவர் தான் மற்றவனை பார்க்கணும், அவர் தான் ஒரு நாள் எங்க சபைக்கு வாங்கலன்னு சொல்லணும். யார் தான் சொல்லணும்? மேய்ப்பனா குட்டி போடுவான். ஆடு தானே குட்டி போடணும். ஆடெல்லாம் ஒழுங்காக என்னன்னா மலட்ட ஆடு எல்லாம் விதை நசுக்கப்பட்ட ஆடுகள். ஆசாரிய ஊழியத்துக்கு 6ஆவது தன்மை என்ன? விதை நசுங்கினவன் அல்லது கோஷம் அறுபட்டவன் என்றால் அது தொடர்புடைய காரியங்கள். இதெல்லாம் அறுபட்டவன் என்ன செய்யக்கூடாது? அவன் கர்த்தருடைய பலியை செலுத்துவதற்கு சேரக்கூடாது. பலியை செலுத்துவதற்கு சேரக்கூடாதுன்னா பலியை ஒப்பு கொடுக்கிறவன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியானால் 6வது தன்மை என்ன? இனப்பெருக்கம் செய்கின்ற அந்த தன்மை. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நீதிமொழிகள் 11:10 வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யார் ஞானம் உள்ளவன்? ஆத்துமாக்களை விதை நசுங்கினவர்கள் அல்ல. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நான் யோசித்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஊழியத்தில் வந்தவுடன் நாம் என்ன நினைக்கிறோம்? பர்சனல் இவாஞ்சலிசத்தை உடனே நிறுத்தி விடுவோம். கொஞ்சம் வளர்ந்த உடனே தனிப்பட்ட மனிதர்களை சந்தித்து பேசுறோம் தெரியுங்களா, அதை நாம் விட்டு விடுகிறோம். இயேசு அநேக ஆயிரங்களுக்கும் பிரசங்கம் பண்ணுவார், ஒரு பெண்ணையும் தேடி போவார். இயேசுக்கு 2ம் செய்ய முடியும் ஒரே நேரத்தில். ஒரே நேரத்தில் அவருக்கு செய்ய முடியும். ஆனால் நமக்கு என்ன முடியாது தெரியுங்களா? 1000 பேர் கன்வென்ஷனில் கத்த நம்ம பயன்படுத்திட்டாலும் அதுக்கப்புறம் கேட்போம், கூட்டத்துக்கு வந்தாலும் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்பாங்க. முதல்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்க முன்னாடி கேட்பாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பெரிய இடத்துல மீட்டிங் அடிக்கிறீங்க, போஸ்டர் எவ்வளவு சைஸில் போடுவீங்க, எத்தனை கலரில் போடுவீங்க, ஸ்டேஜ் எத்தனை அடி நீளம், எத்தனை இதெல்லாம் கேட்டு டேட் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. விதை நசுங்கி போன கூட்டமே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய லாயக்கற்றவர்கள். ஆத்தும ஆதாயம் தான். தானியேல் 12:3 அதே வார்த்தையை தான் சுட்டி காட்டும். தானியேல் 12:3 பாருங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஆத்துமாக்கள் ஆதாயம் ஞானவான். அந்த ஞானவான் இங்க என்ன போட்டிருக்குது பாருங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கு நீங்கள் நானும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் ஆத்தும ஆதாயம் செய்களாய் இருக்க வேண்டும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். 6வது கருத்து என்ன? விதை நசுங்கி போனவர்கள் என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கூடாது அல்லது முடியாது. ஏன்னா இனப்பெருக்கம் செய்ய முடியாது. இனப்பெருக்கம் செய்யாதவர்கள் என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ முடியாது. எல்லாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
ஆமென். நாம் 2 நாளாக தேவ சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக அநேக ரகசியங்களை நாம் கற்றிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் ஆவிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை நாம் கற்றுக்கொண்டவர்களாக, அநேகருக்கு நாம் முன்மாதிரியாக கற்றுக் கொடுக்கிறவர்களாக விளங்கும்படியாகவே தேவன் இந்த நாளிலே இந்த இடத்துல நம்மை கூட்டி வந்திருக்கிறார். ஆமென். நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்படியாப்பட்ட ஒரு நாளை தேவன் நமக்கு கொடுத்தமைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். ஒரு விசை இந்த கடைசி நேரத்தில் இருக்கிறோம். கற்றுக்கொண்ட யாவையும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும்படியாக, தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாம் தேவ சமூகத்தில்